உங்களுக்கு பிடிச்ச பொம்மைகளை ஆர்டர் பண்ணலாம். www.pontonkids.com இருந்து லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ரெஸ்டாரண்ட்டுக்கு போன கட்டு சிங்கி அம்மாவும் கட்டு சிங்கியும் சோஃபால உட்கார்ந்திருந்தாங்க. அப்பா சுத்தி சுத்தி வந்துகிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் அப்பா சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களா, என்னோட ஆபீஸோட சில்வர் ஜூப்ளி பார்ட்டி இருக்கு. நாம எல்லாரும் ஃபேமிலியோட ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இன்வைட் பண்ணிருக்காங்க. வாவ், 5 ஸ்டார் ரெஸ்டாரண்டா? அது ரொம்ப சூப்பரா இருக்குல்லப்பா. ஆமா குழந்தைங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் எனக்கு நர்வஸா இருக்கு. தடவை இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு இருக்கோம். என்னங்க, இதுல நர்வஸ் ஆவறதுக்கு அப்படி என்ன இருக்கு? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் சேர்ந்து உங்க ஆபீஸை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கீங்க. அதுக்கான பார்ட்டி தான் இது. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண வேண்டாமா? அதுவும் சரிதான். சரி, ஓகேப்பா, நர்வஸ் ஆவறதை விடுங்க. முதல்ல சொல்லுங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ட்ரெஸ் போட போறீங்க? அட ஆமா, நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டாகணும். நான் இப்பவே கபோர்ட செக் பண்றேன். அப்படி சொல்லி அப்பா ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண போனாரு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அம்மாவும் போயிட்டாங்க. அடுத்த நாள் எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வாங்க குழந்தைங்களா, சீக்கிரமா கார்ல உட்காருங்க, இல்லனா லேட் ஆயிடும். எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க. வாவ், எவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் இல்ல? உள்ள பார்க்க இன்னும் அழகா இருக்கும்ல? ஆமா கட்டு, இது சிட்டிலேயே பெஸ்ட் ரெஸ்டாரண்ட். வாங்க உள்ள போகலாம். அப்போ சிங்கியோட பார்வை ஒரு ஃப்ளவர் ஷாப் மேல போச்சு. அது ரோடு தாண்டி அந்த பக்கம் இருந்துச்சு. அப்பா, ஒரு ஐடியாப்பா. அந்த கடையில இருந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கிக்கோங்க. உங்க பாஸ்க்கு கொடுங்க, அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாருல்ல? ஆமா சிங்கி, இது ரொம்ப நல்ல ஐடியா. இரு, நான் எப்பவே எடுத்துட்டு வரேன். அப்படி சொல்லி அப்பா போனாரு. ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள போனாங்க. கட்டு, நீ சரியாதான் சொல்லிருக்க. உள்ள இருந்து பாக்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பெருசா தெரியுது. சிங்கி, அதெல்லாம் விடு, அங்க பாரு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா அம்மா கட்டு சிங்கி பேசுறதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி பசங்களா, நீங்க 2 பேரும் ஸ்டார்டர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. அதுக்குள்ள நானும் அப்பாவும் போய் பாஸ்க்கு பொக்கே கொடுத்துட்டு வந்துடுறோம். ஓகேமா. கட்டு சிங்கி பஃபே கிட்ட போனாங்க. கட்டு அங்க நிறைய ஸ்டார்டர்ஸ வாங்கி டேஸ்ட் பண்ணா. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கும். அட, பொறும்ப, முதல்ல சாப்பிடு, அப்புறமா சொல்லு. அட சிங்கி, நீ இத ட்ரை பண்ணி பாரு. அதுக்கப்புறமா கட்டு சிங்கி 2 பேரும் சேர்ந்து நிறைய டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையை சொல்லட்டுமா சிங்கி, இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிடுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா கட்டு, ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டு உன் வயித்தை நிரப்பிட்டேனா மிச்சம் இருக்கிற சாப்பாடெல்லாம் எப்படி டேஸ்ட் பண்ணுவ? அதுக்குள்ள அங்க அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. அப்பா அம்மா சொன்னாங்க, சிங்கி சொல்றது கரெக்ட் தான் கட்டு. இனி ஸ்டார்டர் சாப்பிடுறத அப்படியே நிப்பாட்டிடு. ஓகேமா. அப்பா சொல்லுங்களேன், உங்க பாஸ்க்கு அந்த பொக்கே பிடிச்சிருந்ததா? அவருக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்ல? ஆமா சிங்கி, பாஸ்க்கு பொக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாத்தீங்களாப்பா, நான் தான் சொன்னேன்ல, அவர் நிச்சயமா சந்தோஷப்படுவாருன்னு. சிங்கி, தேங்க்யூப்பா. அப்பா, என்கிட்டயும் ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு கட்டு, என்ன ஐடியா? நம்ம முதல் தடவையா இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், அதுவும் இவ்வளவு அழகா ரெடியாகி. அதனால வாங்க, நம்ம எல்லாரும் முதல்ல போய் ஒரு போட்டோ எடுத்துடலாம். அட ஆமா கட்டு, நானும் முதல்ல இருந்து இததான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த போட்டோல ரொம்ப அழகா இருக்கு. நாம எல்லாரும் பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா வேற இருக்கோம். வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்பா செல்ஃபி எடுத்தாரு. அதுல அம்மா, அப்பா, கட்டு சிங்கி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, போட்டோ ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல? நம்ம வீட்ல ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த போட்டோவே பிரிண்ட் போட்டு அந்த போட்டோ ஃப்ரேம்ல வச்சிடலாம். நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்லையே, இன்னைக்கு கட்டு சிங்கி 2 பேருக்கும் இவ்வளவு நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் வருது. ஆமாமா. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஹலோ கெஸ்ட், உங்க டைமை கொடுத்து இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வி ஹோப் நீங்க பார்ட்டியை என்ஜாய் பண்றீங்க. அப்புறம் இந்த ஸ்பெஷல் டின்னருக்கு அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப ஃபேமஸான பேஸ்ட்ரி கூட உங்களுக்காக இருக்கு. ப்ளீஸ் என்ஜாய். வாவ், பேஸ்ட்ரி வேறயா? நான் சீக்கிரமா அந்த பேஸ்ட்ரியை சாப்பிடணும். ஆமாப்பா, இந்த பார்ட்டியை என்னால மறக்கவே முடியாது. ஆமா குழந்தைகளா, அது எனக்கு தெரியுது, நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு அந்த பேஸ்ட்ரிய சாப்பிட்டாங்க.
கட்டு சிங்கிக்கு அந்த பேஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் இன்னொன்னு சாப்பிட போறேன். வேணா கட்டு, இன்னும் சாப்பிடாத. நீங்க இனிப்பு சாப்பிட கூடாதுன்றத மறந்துட்டியா? அதனால நம்ம பல்ல எல்லாமே வீணா போயிடும். ஓகே சிங்கி, ஓகே, எனக்கு புரியுது. ஆனா இந்த பேஸ்ட்ரி ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த பேஸ்ட்ரி சாப்பிட போறேன். உன்னால சாப்பிட முடியலனா உன் பேஸ்ட்ரில இருந்து கொஞ்சம் எனக்கு நீ கொடுத்துடலாம். நான் உன்னுடைய பல் வீணாகாம பாதுகாக்கிறேன். கட்டு சொன்னதை கேட்டு அங்க எல்லாருமே சிரிச்சாங்க. பார்ட்டியும் முடிஞ்சு போச்சு. கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட சேர்ந்து வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. அக்வேரியம் விசிட். கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்ப நேரமா பக்கத்து வீட்ல தான் இருந்தாங்க. அட, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. கட்டு சிங்கி பக்கத்து வீட்டுக்கு போய் ஆனா இன்னும் வரவே இல்லையே. அப்படியா? ஆனா ஏன் அவங்க அங்க என்ன பண்றாங்க? அட, பக்கத்து வீட்ல ஒரு கோல்ட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல. தினமும் இவங்க 2 பேரும் அந்த கோல்ட் ஃபிஷ்ஷ பார்க்க போறாங்க. லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. கட்டு சிங்கிக்கு ஃபிஷ்னா பிடிக்கும் போல. அதை ஏன் கேக்குறீங்க? 2 பேரும் அந்த கோல்ட் ஃபிஷ்க்கு பேரை கூட வச்சுட்டாங்க, டிம் டிம். என்ன ஒரு பேரு, டிம் டிம். நீங்க போய் அவங்கள கூட்டிக்கிட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லி அப்பா பக்கத்து வீட்டுக்கு போனாரு. அவரு பார்த்தாரு, கட்டு சிங்கி 2 பேரும் அந்த ஃபிஷ் டேங்க் பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற ஃபிஷ் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கி, எங்களுக்கும் உங்க டிம் டிம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. வாங்கப்பா, இதுதான் டிம் டிம். எவ்வளவு அழகா இருக்குல்ல? சிங்கி, இது ரொம்ப அழகா இருக்கு. பேரு இன்னும் அழகா இருக்கு. யார் வச்சது? நான் தான் பேர் வச்சேன். வெரி குட் கட்டு. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேப்பா. பசங்களா, இந்த மாதிரி தினமும் ஒருத்தங்க வீட்டுக்கு போக கூடாது இல்ல? ஆமாமா. ஆனா நாங்க என்ன பண்றது? அந்த கோல்ட் ஃபிஷ் உண்மையிலேயே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? கட்டு, அம்மா சரியாதான் சொல்றாங்க. ஓகேப்பா, இனி போக மாட்டோம். கட்டு சிங்கி இந்த விஷயத்துல ரொம்ப சோகமாயிட்டாங்க. அம்மா அவங்க சோகமா இருக்கிறத கவனிச்சாங்க. அட, ஏன் நீங்க 2 பேரும் இவ்வளவு சோகமாயிட்டீங்க? அம்மா, நாம ஏன் நம்ம வீட்டுக்கு ஒரு கோல்ட் ஃபிஷ் எடுத்துட்டு வரக்கூடாது? இல்ல சிங்கி, அப்படி நம்ம பண்ண முடியாது. கோல்ட் ஃபிஷ்ஷ நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும். அது யார் பண்ணுவாங்க? இல்ல, கோல்ட் ஃபிஷ்லாம் நமக்கு வேண்டாம். அம்மா சொல்றது சரிதானே? அம்மா எவ்வளவு வேலை பாக்குறாங்க. நீங்க 2 பேரும் ஸ்கூல்ல பிஸியா இருப்பீங்க. கோல்ட் ஃபிஷ்ஷ யாரு பாத்துப்பாங்க? ஓகேப்பா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கட்டு சிங்கி அவங்க ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டாங்க. பாத்தீங்களா, 2 பேரும் எவ்வளவு சோகமாயிட்டாங்க. அவங்களுக்காக நாம ஏதாவது பண்ணணும்ல. அட, ஆனா என்ன பண்றது? அவங்களுக்கு மீன் இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அவங்கள அக்வேரியம்க்கு கூட்டிட்டு போங்க. அட வா, இது நிஜமாவே ரொம்ப நல்ல ஐடியா. இப்படி பண்ணா அவங்க மூடு சரியாயிடும். சரி, நாளைக்கு காலையில உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அடுத்த நாள் காலையில அப்பாவே போய் கட்டு சிங்கியை எழுப்பி அவங்க கிட்ட எல்லா பிளானையும் சொன்னாரு. கட்டு சிங்கி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. சீக்கிரமாவே எழுதிச்சு ரெடியானாங்க. அம்மா, நீங்க ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அப்பா, நீங்களும் ப்ளூ ஷர்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நானும் சிங்கி ப்ளூ ட்ரெஸ் தானே போட்டிருக்கோம். ஓஹோ, ஆனா எதுக்கு அப்படி? ஏன்னா இன்னைக்கு நம்ம அக்வேரியம் போக போறோம்ல, அந்த தீம் தான் அது, ப்ளூ ப்ளூ. அதுக்கப்புறம் எல்லாரும் ரெடியாகி அக்வேரியமுக்கு போயிட்டாங்க. அட குழந்தைங்களா, இப்பதான் நம்ம என்டர் ஆயிருக்கோம். என்டர் ஆகும்போது வாவ்னு சொன்னா எப்படி? அப்பா, இந்த அக்வேரியம் எவ்வளவு பெருசா இருக்கு. இங்க எவ்வளவு டேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. என்னால இத நம்பவே முடியல. ஆமாப்பா, வீட்ல இருக்கிற அந்த கோல்ட் ஃபிஷ் எவ்வளவு சின்ன டேங்க்ல இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிற டேங்க் எவ்வளவு பெருசா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். உள்ள வந்து பாருங்க, வாவ் வாவ் சொல்லிட்டு இருப்பீங்க. உள்ள போய் கட்டு சிங்கி அந்த அக்வேரியமை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிங்கி சொன்னா, அப்பா, இங்க எவ்வளவு அமைதியா இருக்குல்ல. அந்த தண்ணியோட சத்தம் எவ்வளவு அழகா கேக்குது. ஆமா, அப்புறம் அங்க பாருங்க, இவ்வளவு ஸ்மூத்தா அந்த மீனுங்க நீந்திக்கிட்டு போகுதுன்னு. தண்ணி ரொம்ப கிளியரா இருக்குல்ல. அப்பா, நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் 2 நாளுக்கு ஒரு தடவை டேங்க கிளீன் பண்ணுவாரு. இங்க இவ்ளோ பெரிய பெரிய டேங்க் இருக்கே. இந்த டேங்க் எல்லாத்தையும் யார் கிளீன் பண்ணுவாங்க? குழந்தைங்களா, இங்க 1 2 இல்ல, இங்க 50ல இருந்து 60 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க டேங்க கிளீனா வைப்பாங்க. ஓ, 50 60 வர்க்கர்ஸ். எவ்வளவு
அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்லப்பா. ஆமா சிங்கி, கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபிஷ்ஷை நாம ரொம்ப நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்குதான் வீட்டுக்கு ஃபிஷ் வேணான்னு சொன்னது. ஆமாப்பா, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. வாவ், இங்க எவ்வளவு டாட்டாய்ஸ் இருக்குல்ல. அடகட்டு, இங்க பாரு, இந்த டேங்க்ல எவ்வளவு கோல்ட் ஃபிஷஸ் இருக்கு. Wow. அட ஆமா சிங்கி, வாவ். கட்டு சிங்கி இப்படி சர்ப்ரைஸ் ஆகுறதையும் என்ஜாய் பண்றதையும் பார்த்து அப்பா அம்மா 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. கட்டு சிங்கி, இங்க வாங்க, இங்க ஃபிஷஸ்க்கு சாப்பாடு போடுறாங்க. நாமளும் அந்த ஃபிஷஸ்க்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஓகேமா. அப்படி கட்டு சிங்கி அம்மா சேர்ந்து ஃபிஷஸ்க்கு சாப்பாடு போட்டாங்க. அம்மா, இந்த ஃபிஷஸ் சாப்பிடும்போது எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. எனக்கு பார்க்கும்போது உன்ன மாதிரியே இருக்கு சிங்கி. கட்டு அப்படி சொன்னதும் எல்லாரும் சிரிச்சாங்க. அம்மா, இந்த ஃபிஷஸ்க்கு சாப்பாடு போடவும் 50ல இருந்து 60 பேர் வருவாங்களா? ஆமா சிங்கி, ஃபிஷஸ் ஒரு நாளைக்கு நிறைய தடவை சாப்பிடும். அதனால அடிக்கடி சாப்பாடு போட இங்க நிறைய பேர் வருவாங்க. ஓ, அப்படின்னா நீங்க சொன்னது உண்மைதாமா. இந்த ஃபிஷஸ பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆமாமா, எங்களுக்கு என்னைக்காவது ஃபிஷ்ஷ பார்க்கணும், ஃபிஷ் கூட விளையாடணும்னு தோணுச்சுன்னா நாங்க இதே மாதிரி அக்வேரியம்க்கு வந்து பாத்துக்கிறோம். சரி கட்டு சிங்கி. இப்படியே கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமா அக்வேரியமை விசிட் பண்ணாங்க. கட்டு சிங்கி மாலுக்கு போனாங்க. அன்னைக்கு சண்டே. அன்னைக்கு கட்டு சிங்கிக்கு மட்டும் இல்ல, அப்பாக்கு கூட லீவ் இருந்தது. கட்டு சிங்கிக்கு வீட்ல ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா எங்கேயாவது கூட்டிட்டு போங்கப்பா, எங்க 2 பேருக்கும் வீட்ல போர் அடிக்குது. இன்னைக்கு வேற சண்டேப்பா, உங்களுக்கு கூட லீவ் தானப்பா. ஆமாப்பா, நாங்க வந்து எங்களோட ஹோம் ஒர்க் கூட ஃபினிஷ் பண்ணிட்டோம்ப்பா. அது மட்டும் இல்லாம இன்னும் 12 மணி தான்ப்பா ஆகுது. முழு நாள் வீட்ல என்னப்பா பண்றது? ப்ளீஸ் எங்கேயாவது சுத்த கூட்டிட்டு போங்கப்பா. ஓஹோ, பரவாயில்ல குழந்தைங்களா, நாம ஒண்ணு பண்ணலாம். மாலுக்கு போலாம். அங்க நிறைய அழகழகான டெக்கரேஷன் எல்லாம் இருக்கான். அங்க போய் நாம நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சரியா? வாப்பா, அது செம்மையான ஒரு ஐடியாப்பா. ஹரி சொல்லிட்டு இருந்தா செம்மையான டெக்கரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க மால்ல. போலாம்ப்பா. நான் இப்பவே அம்மாக்கு போய் சொல்லிட்டு வரேன், இன்னைக்கு நமக்காக லஞ்ச் பண்ண வேணான்னு நம்ம எல்லாம் மாலுக்கு போறோம்னு சொல்றேன். கட்டு அம்மா கிட்ட வேகமா ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றான், அம்மா அம்மா, இன்னைக்கு நீ லஞ்ச் பண்ண தேவையில்லம்மா, நம்ம எல்லாரும் சேர்ந்து மாலுக்கு போறோம். அப்பா சொல்லிருக்காரு. அப்புறம் நம்ம எல்லாம் வெளியவே சாப்பிடலாம்னு சொன்னாரு. அப்படியா? சரி கட்டு, ரொம்ப நல்ல விஷயம். அப்போ எனக்கு கூட சண்டே இன்னைக்கு லீவ் இல்லையா? சோ எனக்கு செலிப்ரேஷன் தான். சரி சரி, வாங்க எல்லாரும் ரெடி ஆகலாமா? அப்புறம் எல்லாரும் கொஞ்ச நேரத்திலே ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மாலுக்கு கிளம்பிடுறாங்க. மாலுக்கு போன உடனே அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் 2 பேரையும் ஃபுட் கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்புறம் கட்டு சிங்கி, நீங்க லஞ்சுக்கு என்ன சாப்பிடுறீங்க? அப்பா, நான் என்னோட ஃபேவரட் ஆகிய சீஸ் பர்கர் சாப்பிட போறேன். ஆமா அப்பா, நான் கூட சீஸ் பர்கர் சாப்பிட போறேன். அப்ப எல்லாரும் ஃபேவரட் சாப்பாடு சாப்பிடுறீங்களா? நான் கூட என்னோட ஃபேவரட் ஐஸ் டீ குடிக்க போறேன். சரி சரி, எல்லாருக்கும் ஃபேவரட் ஸ்நாக்க நான் எடுத்துட்டு வரேன். ஒன்று பண்ணுங்க, நீங்க ஒரு நல்ல சீட்ல உட்காருங்க, நான் இப்பவே வரேன். கொஞ்ச நேரத்திலேயே அப்பா எல்லாருக்காகவும் சீஸ் பர்கர்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ் டீ கொண்டு வராரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறாங்க. அப்பா, எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருந்தது. தேங்க்யூ மாம், தேங்க்யூ அப்பா, எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. ஆமா அப்பா அம்மா, தேங்க்யூ. வெல்கம் குழந்தைங்களா. சரி வாங்க, இப்ப டெக்கரேஷன் எங்க பண்ணிருக்காங்களோ அங்க போய் நம்ம போட்டோஸ் கிளிக் பண்ணலாம். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காட்ட போறேன். ஆமாப்பா, என்னோட போட்டோஸ் கூட எடுங்க. மால்ல டெக்கரேஷன் ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க. என்னோட போட்டோஸ் கூட அங்க செம்மையா வரப்போகுது. சரி சரி, வாங்க போலாம், நாம போட்டோ எடுத்துக்கலாம். அப்பா கட்டு சிங்கி மற்றும் அம்மாவோட போட்டோஸை எடுக்கறாங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி டிஃபரெண்ட் போசஸ்ல போட்டோஸ் எடுக்கறாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. குழந்தைங்களா, போட்டோவும் எடுத்தாச்சு. இப்போ சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நீங்க கேக்குறது எல்லாத்தையும் நான் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க சீக்கிரமா ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிருக்கீங்க. வாவ், நிஜமாவாப்பா? இன்னைக்கு நிஜமாலே செம்மையான ஒரு நாளா இருக்க போகுதுப்பா. ஆஹா, கண்டிப்பா. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா இல்ல விளையாடுறீங்களா? அப்பா,
வாங்கப்பா, மேல கேம் ஜோன் இருக்குப்பா, அங்க நம்ம போலாமாப்பா? நிறைய டாய்ஸ் இருக்கும், ட்ரெயின் கூட இருக்கும். லாஸ்ட் டைம் கூட ட்ரெயின்ல உட்கார முடியலப்பா, வீட்டுக்கு போக லேட் ஆச்சுல, அதனாலதான்ப்பா. ஆமா ஆமாப்பா, நான் கூட இந்த வாட்டி கண்டிப்பா அந்த ட்ரெயின்ல உட்காரணும்னு நினைக்கிறேன்ப்பா. சரி குழந்தைங்களா, வாங்க கேம் செக்ஷனுக்கு போலாம். நீங்க டாய் ட்ரெயின்ல உட்காருங்க. அப்பா கட்டு சிங்கிய கேம் ஜோனுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க நிறைய கேம்ஸ் இருந்தது, டாய் ட்ரெயின் கூட இருந்தது. ரெண்டு பேரும் டாய் ட்ரெயின்ல கூட உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா பாட ஆரம்பிக்கிறாங்க. சிப் 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 பாரு பாரு நம்ம ட்ரெயின் சிப் 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 ட்ரெயின் சிப் சிப். சரி போலாம் வாங்க போலாம். அப்பாவும் அம்மாவும் கட்டு சிங்கி என்ஜாய் பண்றத பார்த்து அவங்க கூட சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்துடுறாங்க. என்ன கட்டு சிங்கி, நல்லா இருந்துச்சுல? உன் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆம்பா, செம்மையா இருந்தது. சரி பசங்களா, நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டாய செலக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம். ஆனா ஒண்ணுதான், சரியா? வா மம்மி, thank you so much. நாங்க இப்பவே எங்களுக்காக டாய்ஸ் தேடுறோம். கட்டு சிங்கி டாய்ஸ தேட ஆரம்பிக்கிறாங்க. சிங்கிக்கு பாபி டால் ரொம்பவே பிடிக்குது. அப்புறம் கட்டுக்கு ஒரு ரேசிங் கார். அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ வாங்கி கொடுத்துடுறாங்க. குழந்தைங்களா, நல்லா இருந்துச்சுல்ல? பாருங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? ஆம்பா, ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா அப்பா அம்மா, எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்க. சரி பசங்களா, வாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போலாம். வீட்ல நான் உங்க எல்லாருக்காகவும் டேஸ்டி டின்னர் பண்ணி கொடுக்க போறேன். நாளைக்கு நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும்ல? சரிம்மா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. கட்டு சிங்கி வாட்டர் பார்க் போனாங்க. கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மறுநாள் அவங்க 4 பேரும் வாட்டர் பார்க் போறாங்க. கட்டு சிங்கி ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. அப்பா அப்பா, நாளைக்கு வாட்டர் பார்க் போறோம்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்ப்பா. அப்பா, எனக்கு அந்த ஸ்விம் டியூப் கூட வேணும். ஆம்பா, வாட்டர் பார்க் போறதுக்கு ஸ்விம் சூட் கண்டிப்பா போட்டுட்டு போகணும்ல? என்கிட்டயும் கட்டு கிட்டயும் அந்த ஸ்விம் சூட் இல்லப்பா. அட ஆமா கட்டு சிங்கி, நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு சுண்டுவா வாங்கிட்டு வரேன். நாளைக்கு நேரத்துக்கு நீங்க எந்திரிக்கணும், சரியா? ஏன்னா 9 மணிக்கு நம்ம போயாகணும். அப்பதான் வாட்டர் பார்க்குக்கு சரியான நேரத்துக்கு போக முடியும். என்னப்பா, வாட்டர் பார்க் இங்க இருந்து ரொம்பவே தூரத்துல இருக்கா? ஆமாப்பா கட்டு, வாட்டர் பார்க் ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் விட நம்ம தூரமா போக வேண்டியதா இருக்கும். சோ அதனால நாம 2 ஹவராவது டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும், தெரியுமா? அப்பனா சரியாம்மா, நானும் கட்டுவோம் டைம்க்கு எந்திரிச்சு சீக்கிரமா ரெடி ஆயிடுறோம், சரியா? அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க. காலையில 2 பேரும் ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுறாங்க. அப்பா அம்மா கூட ரெடி ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் கிளம்பி வாட்டர் பார்க்கு போறாங்க. வாட்டர் பார்க்க ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச தூரத்துல அப்பா ஒரு காரை ஸ்டாப் பண்றாரு. என்ன ஆச்சுப்பா, வாட்டர் பார்க் வந்துடுச்சாப்பா? அட இல்ல கட்டு, அது வரதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. அப்படின்னா இங்க எதுக்குப்பா நிறுத்துனீங்க? அட கட்டு சிங்கி, அந்த ரோடு பக்கத்துல ஷாப் இருக்குல்ல, அங்க உங்களுக்காக ஸ்விம் டியூப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா நீங்க கார்லயே உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏன்னா வெளியில ரொம்ப வெயில் இருக்கு. சரிங்கப்பா, எனக்கு ரெட் கலர்ல வாங்கிட்டு வாங்க, சரியா? ஆமாப்பா, எனக்கு கூட yellow கலர்ல வேணும். சரி குழந்தைங்களா, நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்புறம் அவங்க அப்பா அவங்களுக்காக சீக்கிரமா ஸ்விம் சூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாட்டர் பார்க் ரீச் ஆயிடுறாங்க. வாட்டர் பார்க் வெளியோ அப்பா அம்மா கட்டு சிங்கி டிக்கெட்ஸ் வாங்கின உடனே கையில போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கலர்ஃபுல் பேண்ட குடுக்கறாங்க. வாவ், இந்த பேண்ட்ஸ் பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? அப்பா அம்மா சிங்கி, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றல, வாங்க உள்ள போலாம். நான் நிறைய வாட்டர் ரைட்ஸ்ல போறேன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா வாங்க சீக்கிரம் போலாம். கட்டு சிங்கி, நாம இப்ப இன்னொரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. சீக்கிரம் நாம Dress சேஞ்ச் பண்ணனும், அப்புறம் ஸ்விம் சூட்ஸ் போட்டுக்கணும். அப்பதான் நம்ம விளையாட போக முடியும். சிங்கி, நீ ஏன் கூட வா. அப்புறம் கட்டு, நீ அப்பா கூட போய் Dress சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா, சரியா? சீக்கிரம். சரியாம்மா. கட்டு சிங்கி சீக்கிரமா Dress சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஸ்விம்மிங் பூல் பக்கமா போறாங்க.
அங்க நிறைய பேர் இருந்தாங்க. மியூசிக் கூட ப்ளே ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஃபன் கேம்ஸ் கூட இருந்தது. வாவ், இங்க எவ்ளோ பேர் இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் எவ்ளோ நல்லா என்ஜாய் பண்றாங்க. நாம கூட இங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம் போல இருக்கே. அப்பா வாங்கப்பா, அந்த பெரிய வாட்டர் ரைடுக்கு நாம போலாமா? இதுல நாம பெரிய டியூப் மேல உட்கார்ந்து கீழ வரணும். செம்மையா இருக்கும். இல்ல இல்ல, அவ்ளோ பெரிய வாட்டர் ஸ்லைட்ல எல்லாம் நான் போக மாட்டேன். சின்ன வாட்டர் ஸ்லைட்ல தான் நான் போவேன். பரவாயில்ல கட்டு, நீ என் கூட ரைடுக்கு வா. அப்புறம் சிங்கி, மம்மியும் நீங்க சின்ன ஸ்லைட் ரைட்ல போங்க. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல மீட் பண்ணலாம். சரிப்பா. கட்டு அப்பா கூட பெரிய வாட்டர் ஸ்லைட்ல விளையாடுறதுக்காக போறான். அதுக்கப்புறம் அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய டியூப் கொடுக்கறாங்க. அப்பாவும் கட்டுவும் சேர்ந்து அந்த டியூப்ல உட்கார்றாங்க. கட்டு, டியூப் ஹேண்டல சரியா புடிச்சுக்கோ. ஆம்பா, நான் நல்லா புடிச்சிட்டு இருக்கேன்பா. அப்புறம் அவங்க அந்த வாட்டர் ரைட்ல கீழ போறாங்க. சிங்கி அவனோட அம்மா கூட நிறைய வாட்டர் ஸ்லைட்ஸ்ல செம்மையா என்ஜாய் பண்றாங்க. நிறைய விதவிதமான வாட்டர் ஸ்லைட்ஸ்ல அவங்க போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கட்டு, சிங்கி, அப்பா அம்மா எல்லாருமே ஸ்விம்மிங் பூல்ல மீட் பண்றாங்க. அங்க கட்டு, சிங்கி ஸ்விம் டியூப்ஸ போட்டுக்கிட்டு ஒருத்தர் கூட ஒருத்தங்க சூப்பரா விளையாடுறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தங்க தண்ணி அடிச்சுக்கிறாங்க. இந்தா கட்டு, இந்தா உன் மேலயும் படிக்கிறேன் பாரு, இந்தா சிங்கி. அப்புறம் அவங்க அப்பா பின்னாடில இருந்து எல்லார் மேலயும் நிறைய தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணில அவ்வளவு விளையாடின பிறகு கட்டு சிங்கிக்கு ரொம்பவே பசிக்குது. அப்பா அம்மா, எனக்கு விளையாடி விளையாடி ரொம்ப பசி எடுக்குது. ஆமா அப்பா அம்மா, விளையாடி விளையாடி எனக்கு கூட ரொம்பவே பசி எடுக்குது. இப்போ எனக்கு சாப்பாடு வேணும். சரி வாங்க, அப்ப நம்ம கேண்டீனுக்கு போய் சாப்பிடலாம், சரியா? அப்புறம் வாட்டர் பார்க்ல இருக்க அந்த கேண்டீனுக்கு போய் அவங்க சாப்பிட உட்கார்றாங்க. பசங்களா, ஞாபகம் இருக்கா உங்க எனர்ஜிக்காக என்ன சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுங்க பாக்கலாம். நான் பர்கர் சாப்பிடுறேன் மம்மி. நான் வீட்ல இருந்து வரும்போதே யோசிச்சுக்கிட்டு வந்துட்டேன். நான் பர்கர் தான் சாப்பிடுவேன். அப்புறம் எனக்கு சாண்ட்விச் வேணும். அப்பா அம்மா சாப்பாடு ஆர்டர் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாம் வந்துடுது. வா மம்மி, இந்த பர்கர் ரொம்ப செம்ம டேஸ்ட்ல இருக்கு. ஆமா, இந்த சாண்ட்விச் நிஜமாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப டேஸ்டியா இருக்கு மம்மி. பசங்களா, எல்லாமே செம்ம ருசியா இருக்கு. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, சரியா? அம்மா, அம்மா சாப்பிட்ட பிறகு நாம அங்க எல்லாரும் பால் வச்சு அந்த ஸ்விம்மிங் பூல் ஆடிட்டு இருந்தாங்களே, அங்க போலாமா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் விளையாடணும் போல இருக்கு. ஆஹா, சரி சிங்கி, உனக்கு எவ்வளவு விளையாடணும் தோணுதோ அவ்வளவு விளையாடு. ஆனா ஃபர்ஸ்ட் உன்னோட லஞ்ச் முடிக்கணும், சரியா? கட்டு, சிங்கி அவங்களோட லஞ்ச ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா 4 பேரும் பூல்ல விளையாடுறதுக்காக போறாங்க. சாயந்தரம் வரைக்கும் அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. கட்டு சிங்கியோட லெமனேட் ஸ்டாண்ட், அது அவங்களோட லஞ்ச் பீரியட். கட்டு, சிங்கி, பண்டி மற்றும் குட்டி அவங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சிங்கி, எவ்வளவு வெயிலா இருக்குல்ல. நான் வீட்டுக்கு போனோனே சில்லுன்னு ஜூஸ் குடிப்பேன்பா. ஆமா ஆமா கட்டு, அப்பா வாங்கிட்டு வந்தாரே அந்த ஜூஸ் நிஜமா ரொம்ப ருசியா இருந்தது. அப்படின்னா நானும் பண்டி கூட உன்னோட வீட்டுக்கு வரோம் கட்டு, சிங்கி. எங்களுக்கு டேஸ்டி அந்த ஜூஸ் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் அந்த விஷயத்தை பத்தி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிளாஸ் டீச்சர் வராங்க. அப்புறம் எல்லாரும் ஏஞ்சி நின்னு கிரீட் பண்றாங்க. அட பசங்களா, உட்காருங்க. உங்க எல்லாருக்காகவும் என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. என்ன மேம் அது? பசங்களா, நம்ம ஸ்கூல்ல ஃபன் ஃபேர் நடக்க போகுது, சரியா? அதனால நீங்க எல்லாருமே 2 பேரா டிவைட் ஆகி நீங்க எல்லாரும் ஒரு ஸ்டால் வைக்கணும். என்னது ஸ்டால்ஸா? புரியல மேம். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எல்லாருமே 2 பேரா டிவைட் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டால் போடுவீங்க. அதுல நீங்க ஹோம்மேட் ஃபுட் ஐட்டம்ஸ செஞ்சு விற்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டால்ஸ்ல நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணமும் நாம டொனேஷனா கொடுக்க போறோம். அது மட்டும் இல்ல, இங்க யாரு நிறைய சம்பாதிக்கிறீங்களோ, யாரு ஸ்டால்ஸ்ல நிறைய பேர் வராங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வர போறாங்க. மேடம் இந்த நியூஸ பசங்களுக்கு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கட்டு, சிங்கி, பண்டி மற்றும் குட்டி எல்லாரும் சாயந்தரம் பார்க்ல மீட் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன, சாயந்தரம் எல்லாம் பார்க்ல மீட் பண்றாங்க. நீங்க எல்லாம் என்ன யோசிச்சிருக்கீங்க? உங்களோட ஸ்டால்காக என்னென்ன செய்ய போறீங்க? நானும் ஹரியா ஒரு டீம். நாங்க 2 பேரும் அழகான பெயிண்டிங்ஸ் ரெடி பண்ண போறோம்.
ஜனங்க அவங்களோட வீட்ல கூட அத ஹேங் பண்ண முடியும்ல. பாத்துட்டே இருக்க கட்டு சிங்கி, நாங்க விக்க போற பொருள் தான் எல்லாரும் இதுக்கு மேல வாங்க போறாங்க. நானும் பண்டியும் என்ன யோசித்து இருக்கோம்னா, அழகான பென் ஸ்டாண்ட்ஸ் பண்ணி விக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அத இன்டர்நெட்ல பார்த்து கத்துக்கிட்டேன் எப்படி செய்யணும்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருக்கும். சிங்கிக்கு அது கேட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அப்புறம் கட்டு கிட்ட சொல்றா, கட்டு, இவங்க எல்லாரோட ஐடியாஸ் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? நாம இப்ப வரைக்கும் என்ன பண்றதுன்னு யோசிக்கவே இல்ல. நான் தோக்க விரும்பல கட்டு. நீ கவலைப்படாத, நமக்கு கூட ஏதாவது ஒரு சூப்பரான ஐடியா கண்டிப்பா வரும். அப்ப சிங்கிக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அப்புறம் அவ சீக்கிரம் வீட்டுக்கு ஓடி போறா. கிச்சன்ல அவங்க அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, அப்பா வாங்கிட்டு வந்த அந்த ஜூஸ் எங்க வச்சீங்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இப்பவே குடிக்கணும்னு நினைக்கிறேன். அட சிங்கி, அந்த ஜூஸ் காலி ஆயிடுச்சுடா கண்ணா. மத்தியானம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்கல்ல, அதனாலதான். சரி, நீ ஒரு வேலை பண்ணு, ஃப்ரிட்ஜ்ல லெமன்ஸ் இருக்குல்ல, அத வச்சு நீ லெமனேட் பண்ணி குடிக்க கூடாது? லெமனேட்? சரி அம்மா, இது செமையான ஐடியா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து கூட இந்த லெமனேட ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். சிங்கி லெமன்ஸ கொண்டு வந்து தண்ணிக்குள்ள ஸ்குவீஸ் பண்ண லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் சர்க்கரைய போட்டு லெமனேட ப்ரிப்பேர் பண்றா. அட வா மம்மி, இது நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சில்லுன்னு ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. அதுக்குள்ளவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்ல இருந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த லெமனேட குடிக்கலாம். நான் தான் இப்ப செஞ்சேன். எல்லாரும் சேர்ந்து சிங்கி செஞ்ச லெமனேட் குடிச்சு அவங்களுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகுது. வாவ், இது ரொம்ப செமையா இருக்கு. இத குடிச்ச உடனே எனக்குள்ள செமையான எனர்ஜி வந்துடுச்சு. தேங்க் யூ கட்டு. அப்ப சிங்கி யோசிக்கிறா. அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஐடியா? கட்டு, நம்ம ஏன் லெமனேட் ஸ்டால் போடக்கூடாது? ஆகட்டும் சிங்கி, இது செம்மையான ஐடியா. ஜனங்க கண்டிப்பா இத குடிப்பாங்க. வேற ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்து சுத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆன உடனே அவங்க கண்டிப்பா உங்க ஸ்டால் கிட்டயும் வந்துருவாங்க. கட்டு சிங்கிக்கு கூட இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க லெமனேட் ஸ்டால் தான் போடணும் அப்படின்னு சொல்லி டிசைடும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபன் ஃபேர் நாள் கூட வந்துடுச்சு. கட்டு சிங்கி லெமனேட் ஸ்டால கூட போட்டுட்டாங்க. அவங்கள மீரா அக்கா கைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட சீனியர். கட்டு சிங்கி, எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அக்கா, நாங்க ஃப்ரெஷ்ஷா சில்லுன்னு லெமனேட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்போசல் கிளாஸஸ் எல்லாமே கூட நாங்க ரெடி பண்ணிட்டோம். அக்கா, டஸ்ட்பின் கூட ரெடியா இருக்கு. நான் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் லெமனேட் குடிச்ச உடனே எல்லாரும் அந்த கிளாஸஸ் இந்த டஸ்ட்பின்ல போடுற மாதிரி பாத்துக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபன் ஃபேர் ஆரம்பிச்சிடும். எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க ஏதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் டூர்ஸ் ஏதாவது பாத்துட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாத்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் இங்க நின்னு பாத்துக்கிறேன். கட்டு சிங்கிக்கு கூட இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வாவ் பிங்கி, உன்னோட பெயிண்டிங்ஸ் நிஜமாலே செமையா இருக்கு. எனக்காக ஒரு பெயிண்டிங் நீ எடுத்து வை. லாஸ்டா நான் கூட கண்டிப்பா வாங்கிக்கிறேன். குட் டே பண்டி, உங்களோட இந்த பென் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஒன்னு வாங்குறேன், எனக்காக ஒன்னு எடுத்து வை. யாருக்கும் கொடுக்காத. கண்டிப்பா கட்டு, இது நான் உனக்காக எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னோட லெமனேட் ஸ்டால் கூட ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் உங்க கடைக்கு வருவாங்க. அதுக்குள்ள கட்டு சிங்கியோட கிளாஸ் டீச்சர் அங்க வராங்க. அட கட்டு சிங்கி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் உங்களோட ஸ்டால் கிட்ட போங்க, எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. டைம் வேற ஆச்சு. சரி மேம். கட்டு சிங்கி அவங்களோட ஸ்டாலுக்கு போறாங்க. அங்க மீரா அக்கா அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் ஃபன் ஃபேருக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் கடைங்களுக்கு போய் எல்லாமே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கட்டு சிங்கியோட லெமனேட் ஸ்டாலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. கட்டு மற்றும் சிங்கி லெமனேட கிளாஸ்ல போட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க. மீரா அக்கா எல்லார்கிட்டயும் காசை கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அது ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க. அட வா கட்டு, நம்மளோட லெமனேட் சரியா செல் ஆகுது. எல்லாருக்கும் இது நல்லா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அட ஆமா சிங்கி, ஆனா தயவு செய்து பேசாத. நிறைய பேரு காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் அவங்களுக்கு நம்ம லெமனேட்ஸ் கொடுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் வேலைய பண்ணு. சரி சரி கட்டு. கட்டு சிங்கி கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லா லெமனேட்டையும் வித்துடுறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல அவங்க ஸ்டாலுக்கு அவங்க கிளாஸ் டீச்சர் வராங்க. கட்டு சிங்கி, நிஜமா சொல்லணும்னா உங்க லெமனேட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு ஒரு கிளாஸ் லெமனேட் கிடைக்குமா? தேங்க்யூ மேம், ஆனா எல்லா லெமனேடும் நாங்க வித்துட்டோமே. அட இல்ல கட்டு, ஏற்கனவே நான் லெமனேட் மேம்காக ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருந்தேன். இந்தாங்க மேம்.
தேங்க்யூ so மச் சிங்கி. நிஜமா இந்த லெமனேட் ரொம்பவே ருசியா இருக்கு. மேம், நாங்க இன்னைக்கு நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கோம். அந்த பணத்தை நாம கண்டிப்பா நிறைய பேருக்கு டொனேட் பண்ணலாம். ஆமா மேம், நம்ம டார்கெட்டை விட நாங்க நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கோம். ஆமா பசங்களா, நீங்க 3 பேரும் ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்கீங்க. ஃபன் ஃபேருக்கு வந்த நிறைய பேரு உங்களோட ஸ்டாலுக்கு கண்டிப்பா வந்தாங்க. வெரி குட். கட்டு சிங்கி அவங்க லெமனேட் வித்து சம்பாதிச்ச பணத்தை டொனேட் பண்ணிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஃபுட் ட்ரக். கட்டுவும் சிங்கியும் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டே, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவு. அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா சோஃபால உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அம்மா கிச்சன்ல சண்டே ஸ்பெஷலான டிஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி, உனக்கு தெரியுமா, நம்ம ராஜு நம்ம அபார்ட்மெண்ட் பின்னாடி விளையாட ஒரு இடம் பார்த்திருக்கான். அட, எங்க அது? அது விக்கி மோட்டார் கேரேஜ் இருக்குல்ல, அந்த கேரேஜ் பக்கத்துல கெட்டு போன நிறைய பழைய வண்டிங்க எல்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல பெருசா இருக்கிற ஒரு கிரவுண்ட் இருக்காமா. நானும் ஸ்கூல் முடிச்சு வரும்போது அத பாத்திருக்கேன். அந்த இடத்துல நிறைய பழைய வண்டி எல்லாம் நின்னு இருக்குல்ல. ஆமா ஆமா. அப்பாவோட மொபைல் போன் ரிங் ஆச்சு. அப்பா நியூஸ் பேப்பரை கீழே வச்சுட்டு அந்த கால் அட்டென்ட் பண்ணி பேசினாரு. ஹலோ கேஷவ், எப்படி இருக்கீங்க? என்ன இது போச்சு? ஓ, நீ கவலைப்படாத, கண்டிப்பா ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும். ஆஹா, நீ மத்தியானத்துக்கு இங்க லஞ்சுக்கு வந்துரு. அப்பா பேசுறத பார்த்து என்ன தெரிஞ்சதுன்னா ஏதோ சீரியஸ் இஷ்யூ இருக்கு அப்படின்னு. அதனால அம்மாவும் கிச்சன்ல இருந்து வந்தாங்க. கட்டு சிங்கியும் என்னாச்சோ அப்படின்னு அப்பாவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அவங்க கிட்ட சொன்னாரு, அட, என் கசின் இருக்கால கேஷவ், கான்பூர்ல இருக்கால. ஆமா, போன ஹோலிக்கு நாம அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்க கூட அவரு பலவிதமான டிஷ்ஷஸ் சமைச்சு நமக்காக கொடுத்தாரு. ஆமா, அவன்தான். அவ மார்க்கெட்டிங்ல MBA பண்ணிருக்கான். ஆனா புது புது குக்கிங் பண்றது அவனோட ஹாபி. அவ சொல்றா அவனோட ஜாப் இப்போ போடிச்சான். இப்படி திடீர்னா? ஆமா, கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அதனால நிறைய பிரான்ச்சை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேஷவ் மாதிரி 50 பேருக்கு வேலை போயிருக்கு. பாவம், அப்படின்னு அவன் ரொம்ப டென்ஷனா இருப்பால. ரொம்ப கவலைப்பட்டான். அவனை லஞ்சுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஒருவேளை அவங்க கம்பெனிஸ்ல வேகன்சி இருக்குல்ல, ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும்ல. கட்டு சிங்கி அப்பாவை கவனிச்சிருக்காங்க. அப்பா எப்பவுமே இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால கட்டு சிங்கிக்கு கூட நேச்சராவே அந்த பழக்கம் வந்துருச்சு. மதிய நேரம் கேஷவ் அங்கிள் அப்பாவை பாக்குறதுக்காக வந்தாரு. கட்டு சிங்கி 2 பேருமே லஞ்ச் டேபிள்ல கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீ அடுத்தது என்ன பண்ண போற? அண்ணே, இப்போ எனக்கு ஜாப் இல்லை, சொந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுட் ஜாயிண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் இருக்கு. ஃபுட் ஜாயிண்ட் அப்படின்னு கேட்ட உடனே கட்டு சிங்கி 2 பேரும் அவர் பேசுறத கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. என்ன பண்ணணும்னா ஒரு இடத்த பார்க்கணும், என்னோட பிஸ்னஸ் நல்லா போகிற மாதிரி. ஆனா புது ஃபுட் ஜாயிண்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு செலவாகும்ல. புது ஷாப்போட ரெண்ட்டு, ஃபர்னிச்சர், 2-3 அசிஸ்டண்ட்டோட சேலரி, ரா மெட்டீரியல், கொஞ்சம் ரிஸ்கி பிஸ்னஸ் தான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பிசினஸ் பண்ற டிஸ்கஷன்ல திடீர்னு கட்டுவோட வாய்ஸ் கேட்டு அப்பா, அம்மா, கேஷவ் அங்கிள் எல்லாருமே ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க. நாம ஃபுட் ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல பேசாம ஃபுட் ட்ரக் வச்சிட்டோம்னா? ஃபுட் ட்ரக்கா? ஆமாப்பா, நான் ஒரு மூவில பாத்திருக்கேன். அங்க ஒரு ட்ரக்லயே சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவாங்க. அந்த சின்ன வண்டியில எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா பண்ணலாம். அப்புறம் அதை ரன் பண்றதுக்கு நிறைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் எதுவும் தேவையே இல்ல. இது ரொம்ப நல்ல ஐடியா. அப்புறம் ஃபுட் ட்ரக்கோட கான்செப்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸாக கூட இருக்கு. ஸ்பெஷலி காலேஜில், ஆஃபீஸ் கிட்ட எல்லாம். அங்கே யங் எம்ப்ளாயி க்ரௌடெல்லாம் இருக்கும். ஆமாம், சொல்கிறது சரிதான். ஃபுட் ட்ரக்கை செட்டப் பண்ணுறதுக்கு ஃபுட் ஜாயிண்டோட கம்மி எக்ஸ்பென்ஸ் தான் ஆகும். அப்புறம் ஒரு தடவை நீங்க சமைக்கிறது ஜனங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட நிறைய வரும். கட்டு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். ஆனால் கம்மியான ரேட்டில் பழைய ட்ரக்கு நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்? அது எனக்கு தெரியும். அட, உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போது நான் பாத்திருக்கேப்பா அந்த விக்கி மோட்டார் கேரேஜ். அங்க நிறைய பழைய கார்ஸ், ட்ரக்ஸ், பைக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குமே. கேஷவ் அங்கிள் யோசிச்சு கூட பார்த்ததில்ல, சிங்கி கட்டு மாதிரி சின்ன பசங்க அவங்க பிசினஸ்ல இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி, கேஷவ் அங்கிள், அப்பா எல்லாரும் சேர்ந்து விக்கி கேரேஜ்க்கு போனாங்க. அங்க அவங்க நின்னுகிட்டு இருந்த நிறைய ட்ரக்ஸ பார்த்தாங்க. அது ரொம்ப கம்மி விலையிலேயே கேஷவ் அங்கிளுக்கு கிடைச்சிச்சு.
இது எல்லாமே கட்டு சிங்கால தான் ஆச்சு. கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ட்ரக்கை மாடிஃபை பண்ணி குக்கிங் அப்புறம் ஸ்டோரேஜை போட்டா அது போதும். சிங்கி நானும் இன்டர்நெட்ல இருந்து ஃபுட் ட்ரக்கோட இன்டீரியர் டிசைன்ஸை நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நீங்க ஒரு தடவை பாருங்க. அப்ப இந்த ஃபுட் ட்ரக்ல என்னெல்லாம் மாடிஃபை பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இதை கேட்டு அப்பாவும் கேஷவ் அங்கிளும் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேருமே சிரிச்சாங்க. வீட்டுக்கு போன உடனே கட்டு சிங்கி 2 பேருமே அவங்க லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த ஃபுட் ட்ரக்கோட இன்டீரியர் டிசைன்ஸை காட்டினாங்க. அதுக்கப்புறம் அவரு அவருடைய பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி எந்த டிசைன் ஓகேவோ அந்த டிசைனை அவரு செலக்ட் பண்ணாரு. அடுத்த நாளே கேஷவ் அங்கிள் அந்த ட்ரக்கை மாடிஃபை பண்றதுக்காக அனுப்பி வச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள்ல அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃபுட் ட்ரக் ரெடி ஆயிடுச்சு. வாவ், இது பார்க்க ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். நான் ஆல்ரெடி யோசிச்சிட்டேன். ஸ்பைஸ் ஆன் வீல்ஸ். இந்த பேரு பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம ரெசிபி கூட ஸ்பைசியா இருக்கும். இதுல இருந்து ஃபுட் ட்ரக்கோட வைப் கூட வருது. அப்படின்னா இன்னைக்கே நானும் சிங்கி சேர்ந்து உங்க ஃபுட் ட்ரக்கோட லோகோ அப்புறம் மெனுவை டிசைன் பண்றோம். சாயங்காலம் வரைக்கும் முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட லைசன்ஸ் அப்புறம் பர்மிஷன் கூட கிடைச்சிரும். கார்பரேஷன் வேலை பார்க்குற என் ஃப்ரெண்டு சொன்னா நம்ம அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருச்சா. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்போ டோர் பெல் ரிங் ஆச்சு. அம்மா போய் டோரை ஓபன் பண்ணாங்க. சிங்கியோட ஆன்லைன் ஆர்டரோட டெலிவரி வந்திருந்தது. அம்மா அந்த பேக்கேஜ் ரிசீவ் பண்ணாங்க. அதுல எழுதி இருந்துச்சு புன்டோன் கிட்ஸ். அட சிங்கி, நீ என்ன வாங்கியிருக்க? நான் புன்டோன் கிட்ஸ்ல இருந்து ஒரு காம்போ பிளஷ் மங்கி ஸ்குவரல் சாஃப்ட் டாய் வாங்கியிருக்கேம்மா. அது ரொம்ப குவாலிட்டியா தான் இருக்கும். நான் ஃபுட் ட்ரக் டெக்கோர்ல இந்த டாயை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுட் ட்ரக்கோட டெக்கோல எப்படி? மங்கிக்கு காட்டுல என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் தெரியும் இல்லையா? அதனால இந்த மங்கி தான் நம்மளுடைய மெனு பாயா இருப்பான். இவனுக்கு பக்கத்துல தான் நம்ம மெனு கார்டோட எல்லா காப்பீஸும் வைக்க போறோம். ஓ நைஸ். அப்புறம் இந்த ஸ்குவரல் வந்து கலெக்ட் பண்ணுமா? நாம இதுக்கு பக்கத்துல ஆன்லைன் பேமெண்ட்கான QR கோட் பிரிண்டர் வைக்க போறோம். இது எல்லார்கிட்ட இருந்தையும் பேமெண்ட் கலெக்ட் பண்ணும். வா சிங்கி, சூப்பர் ஐடியா இது. அப்படியே கட்டு சிங்கி லோகோ அப்புறம் மெனுவை ரெடி பண்ணாங்க. அவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரியே இப்ப அந்த ஃபுட் ட்ரக் அழகா ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைஸ் ஆன் வீல்ஸ். அந்த ஃபுட் ட்ரக்க ஒரு போட்டோ எடுத்து கட்டு சிங்கி 2 பேருமே இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக்ல அவங்க அப்லோட் பண்ணாங்க. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபுட் ட்ரக்கோட போட்டோஸை ஷேர் பண்ணி ஆல்ரெடி பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஸ்பைசஸ் ஆன் வீல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் நாள் ஈவினிங்கே ஃபுட் ட்ரக் கிட்ட நிறைய பேர் வந்தாங்க. கட்டு சிங்கி 2 பேருமே அந்த அளவுக்கு அழகா அந்த ட்ரக்கை டிசைன் பண்ணதுனால தூரத்துல இருந்து பார்க்கவே அது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கேஷவ் செய்யற ரெசிபிஸ்லாம் எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா ஜனங்களுக்கு அதை சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வந்து சாப்பிட்டவங்க எல்லாரும் ஃபுட் ட்ரக்கை பத்தி எந்த அளவுக்கு பாராட்டினாங்கன்னா ஒரே வாரத்துல அந்த ஃபுட் ட்ரக் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அடுத்த சாட்டர்டே நைட் அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு டின்னரை ஸ்பைசஸ் ஆன் வீல்ஸ்ல முடிக்கலாம்னு நினைச்சாங்க. அவங்க அங்க போன உடனே ஏற்கனவே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே கேஷவ் நேரா அவங்க பக்கத்துல வந்தாரு. அண்ணே, கட்டு சிங்கி அற்புதமான குழந்தைங்க. அவங்க ஃபுட் ட்ரக்கோட ஐடியா, இவங்க டெக்கோ அப்புறம் ஆன்லைன் கேம்பெயின் மார்க்கெட்டிங், இது எல்லாத்துல இருந்து என் பிசினஸ் ஸ்டார்டிங்லேயே ப்ராஃபிட்டபிள் ஆயிடுச்சு. அப்பா அம்மா 2 பேரும் அவங்க பசங்க 2 பேரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. சரி ஓகே, நாங்க மங்கி பாய் கிட்ட இருந்து மெனு கார்டு எடுத்துட்டு வரோம். இன்னைக்கு நைட்டு நாங்க என்ன சாப்பிட போறோங்கிறத ஆர்டர் பண்றோம். அத பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனா எல்லாருக்கும் எப்படி தோணுச்சுன்னா அந்த ஃபுட் ட்ரக்ல உட்காந்துக்கிட்டு இருந்த ஸ்குவரல் பொம்மையும் மங்கி பொம்மையும் கூட அவங்கள பார்த்து லைட்டா சிரிக்கிற மாதிரி தோணுச்சு. லீடர்ஷிப். ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு நல்ல டீம், இன்னொன்னு நல்ல லீடர். டீம்ல இருக்கிறவங்க பண்ண முடியாதுன்னு சொன்ன வேலைய கூட அவங்க கூட கலந்து பேசி அவங்க கூட வேலை பார்க்கறது தான் உண்மையான லீடர்ஷிப். சரி வாங்க, நம்ம கட்டுக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கான்றத நம்ம பார்த்துடலாம். சண்டே நாளே கட்டு சிங்கிக்கு ரொம்ப பிடிச்ச நாள். அந்த அன்னைக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால கட்டுவும் சிங்கியும் ரொம்ப சந்தோஷமா வீட்டில் விளையாடுவாங்க. வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. அப்படிதான் ஒரு சண்டே 2 பேரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்க அப்பா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு கிளப் ஹவுஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. என்ன லஞ்சுக்கு சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப நாங்களும் இன்னைக்கு உங்க கூட கிளப் ஹவுஸ் வரோம்.
ஆமாப்பா, எங்களையும் கூட்டிட்டு போங்க. சரி குழந்தைங்களா, வாங்க ஒன்னாவே நம்ம போலாம். கட்டுவுக்கும் சிங்கிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கு பிறகு கட்டுவும் சிங்கியும் வேகமா சாப்பிட்டுட்டு தன்னோட அப்பா கூட கிளப் ஹவுஸ் போறாங்க. அந்த கிளப் ஹவுஸ் அந்த சொசைட்டியோட சென்டர்ல இருக்கவே அங்க எல்லாரும் மீட்டிங்காக கூடியிருக்காங்க. இங்க அவங்க நிறைய விழிப்புணர்வு முகாம், ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுவாங்க. அன்னைக்கு அவங்க மீட்டிங் இருக்கவே அங்க கூடியிருக்காங்க. இப்போ நான் மீட்டிங் அட்டன் பண்றேன். அப்ப வரைக்கும் நீங்க சுத்தி பாருங்க, ஒருத்தர் பேசிட்டே இருங்க. சரிப்பா, நாங்க அது வரைக்கும் கிளப் ஹவுஸ்ல சுத்திட்டு இருக்கோம். அவங்க அப்பா மீட்டிங்ல பிஸியா இருக்கவே கட்டுவும் சிங்கியும் அந்த கிளப் ஹவுஸோட வேற வேற செக்ஷனுக்கு போய் பார்க்க போயிருக்காங்க. அங்க ஒரு பெரிய ஹால்ல தான் மீட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு. அங்க ஒரு ஜிம் கூட இருந்திருக்கு. சொசைட்டில இருந்த பீப்புள் எல்லாருமே அங்க ஒர்க் அவுட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் அங்க இன்னும் 2 ரூம் இருந்துச்சு. அது எப்பவுமே காலியாவே இருந்திருக்கு. அத முக்கியமான விழாக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க சொசைட்டி ஆபீஸ் அப்படின்னு ஒரு ரூம் இருந்திருக்கு. ஹே கட்டு, இங்க நம்மள மாதிரி குழந்தைங்களுக்கு எதுவுமே இல்ல. ஆமா, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சொசைட்டியோட கிளப் ஹவுஸ்ல குழந்தைங்களுக்குன்னு கண்டிப்பா ஒரு செக்ஷன் இருந்துதானே ஆகணும். சரி, அது எப்படி நடக்கும்? கட்டு இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ சடனா அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சிங்கி, என்கிட்ட சொல்ல. கிளப் ஹவுஸ்ல நம்ம குழந்தைங்களுக்கான இடத்த நாமளே உருவாக்கிக்கலாம். ஆனா எப்படி? பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா கிட்ட பேசி கிளப் ஹவுஸ்ல குழந்தைகளுக்குன்னு சொல்லி ஒரு தனி இடத்த ஒதுக்கி வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த இடத்த காமிச்சு டேலண்ட் எல்லாம் வெளியில கொண்டு வரலாம். எப்படின்னா நானும் பட்டுவும் சேர்ந்து நமக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோஸோட போட்டோஸை வரைஞ்சு ஒரு போஸ்டர் தயார் பண்ணி அதை சொசைட்டியோட ரூம்ல ஒட்டலாம். பிங்கியும் நானும் சேர்ந்து அங்க இன்டோர் கேம்ஸை நாங்க அரேஞ்ச் பண்றோம். என்கிட்ட செஸ் போர்ட் இருக்கு. அப்புறம் பிங்கி கிட்ட நிறைய பசில்ஸ் இருக்கக்கூடிய நிறைய கேம்ஸ், டாய்ஸ் எல்லாமே இருக்கு. ஆமா, அப்புறம் குணால் கூட சொன்னான் அவன் வீட்ல கேரம் போர்ட் இருக்கான். ஆனா அவன் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லையா, அவனையும் அதை கொண்டு வர சொல்லலாம். ஆனா இதெல்லாம் பண்ணணும்னா நமக்கு கிளப் ஹவுஸ்ல பெர்மிஷன் கொடுக்கணும் இல்லையா? நான் மீட்டிங் முடிஞ்சதும் அப்பா கிட்ட போய் பேசுறேன். அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டு தன்னோட அப்பா கிட்ட போய் தன்னோட ஐடியாவை சொல்லியிருக்கான். அவங்க அப்பாக்கு கூட அந்த ஐடியா பிடிச்சிருந்திருக்கு. நீங்க சொல்றது சரிதான். கிளப் ஹவுஸ்ல செக்ஷனு குழந்தைங்களுக்கும் இருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே செக்ரட்டரி கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா செக்ரட்டரி ஆபீஸ்க்கு போய் செக்ரட்டரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. ஆனா செக்ரட்டரிக்கு கொஞ்சம் டவுட். சின்ன குழந்தைங்க சொசைட்டியை கிளீனா வச்சுப்பாங்களா இல்லையான்னு. ஆனா அங்க இருந்த எல்லாரும் சேர்ந்து நம்ம குழந்தைங்க எல்லாரும் அறிவாளி பசங்க, அதனால அவங்க கண்டிப்பா நீட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்து சொல்லவே செக்ரட்டரியும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. குழந்தைங்க கிளப் ஹவுஸ் வர்றது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்களா, செக்ரட்டரி பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பெரிய லிஸ்டே இருக்கு. அத நீங்க ஞாபகத்துல வச்சுட்டு இருக்கணும். அப்பா கவலைப்படாதீங்க, நாங்க ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த கிட் செக்ஷனை இங்க கொண்டு வரோம். கட்டு சிங்கிக்கு பெர்மிஷன் கிடைக்கவுமே அவங்க 2 பேரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. கட்டுவோட ஐடியாவை கேட்டு எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. கிளப் ஹவுஸ்ல கிட்ஸ் ஏரியா இருந்துச்சுன்னா அது செம்மையா இருக்கும், ஜாலியா இருக்கும்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் கிட் செக்ஷனுக்காக நம்ம ஃபேவரட் ஹீரோஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல போஸ்டர் ரெடி பண்றேன். அந்த போஸ்டரை நாம கிட் செக்ஷன்ல ஒட்டி வைக்கலாம். அது நமக்கான ஐடென்டிட்டியா கண்டிப்பா இருக்கும். ஆமா, கிட் செக்ஷனை தயார் பண்றதுக்கு நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். கட்டுவோட பேச்சு கேட்டு அவங்க 3 பேரும் கிட்ஸ் ஏரியாவை டெக்கரேட் பண்ண தயாராகிறாங்க. இந்த ஸ்பிரிட் தான் நமக்குள்ள ரொம்ப முக்கியம். கிட்ஸ் ஏரியா ரெடி ஆயிட்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்க முடியும். கட்டுவோட பேச்சு கேட்டு எல்லாரும் அவனை கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிருக்காங்க. சிங்கியும் நானும் சேர்ந்து இன்டோர் கேம்ஸை தயார் பண்றோம். அங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செஸ், லூடோ, கேரம்னு நிறைய விளையாட்டு சேர்ந்து விளையாடலாம். நான் கேரம் போர்டு அங்க எடுத்துட்டு வரேன். அப்புறம் நம்ம கிளப் ஹவுஸ்க்கு எந்தவித சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. நம்மளால அங்க எந்த டேமேஜும் நடக்காம நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் கிளப் ஹவுஸோட டைமிங்கையும் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு போர்டை நான் தயார் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி அந்த போர்ட்ல கூட நான் ஒட்டிடுறேன். சரி, வாங்க எல்லாம் வேலை பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாரும் அவங்களோட பிளான் படி பிரிஞ்சு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கட்டு செக்ரட்டரி கிட்ட போய் கீயை வாங்கி கிளப் ஹவுஸை ஓபன் பண்ணி வேலையை தொடங்குறாங்க. அந்த எம்டி ரூமை மயூர், ரஷ்மி அப்புறம் கட்டு 3 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணிருக்காங்க. நிறைய டிராயிங்ஸும் வரைஞ்சிருக்காங்க. பிங்கியும் சிண்டுவும் சேர்ந்து இன்டோர் கேமை தயார் பண்ணிருக்காங்க. அங்க செஸ், அப்புறம் லூடோ, அதுக்கப்புறம் நிறைய பசில்ஸ்,
குழந்தைங்க அவங்களோட டாய்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருந்திருக்காங்க. குணால் கூட அவனோட கேரம் போர்டை கொண்டு வந்து வைக்கிறான். அதுக்கப்புறம் கட்டுவும் சிங்கியும் சேர்ந்து அங்க ஒரு சின்னதா லைப்ரரியும் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல குழந்தைங்களுக்கான காமிக் புக்ஸ்ல இருந்து எல்லாமே இருந்திருக்கு. மற்ற குழந்தைங்களும் அந்த லைப்ரரிக்காக தங்களோட புக்ஸை கொடுத்து கான்ட்ரிபியூட்டும் பண்ணிருக்காங்க. ஃபைனலா கட்டு ஒரு டிஸ்பிளே போர்டை அங்க மாற்றான். அதுல எழுதி இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை குழந்தைங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கடைசியா நம்ம கிட் செக்ஷனை ஓபன் பண்ண வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. கட்டு கிட் செக்ஷனோட ஓபனிங்காக ஏற்கனவே செக்ரட்டரி மிஸ் பத்மினி கிட்ட பர்மிஷனும் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் சொசைட்டில இருந்த கிட்ஸ் பிளே ஏரியாவை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக செக்ரட்டரி கூட சேர்ந்து குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் வந்திருந்திருக்காங்க. அவங்க சொசைட்டியோட பிரசிடென்ட் ரிப்பனை கட் பண்ணவும் எல்லாரும் சந்தோஷத்துல கிளாப் பண்ணிருக்காங்க. சொசைட்டில இருந்த குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க பிரசிடென்ட் இப்படி சொல்லிருக்காங்க. இன்னைக்கு இந்த பிளே செக்ஷனை ஓபன் பண்ணி வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, குழந்தைங்களா சேர்ந்து நீங்களே இந்த இடத்த உருவாக்கி இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷத்துல கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த விஷயத்துல கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் கூட இந்த மொத்த விஷயத்தையும் பண்றதுக்கு ஒரு காரணம் அது கட்டு தான். இந்த சின்ன வயசுலயே ஒரு நல்ல டீமை உருவாக்கி அவங்க எல்லாரையும் கைட் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த பிளே ஏரியா உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கான். அவனுக்கு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கு. அதை கேட்டு எல்லாரும் அங்கிருந்த கட்டுவை திரும்பி பார்த்திருக்காங்க. கட்டுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இதை கேட்ட கட்டுவோட ஃபேமிலிக்கும் ரொம்ப பெருமையா இருந்திருக்கு. அங்க இருந்த எல்லாரும் கட்டுவை பாராட்டுற விதமா சேர்ந்து கைத்தட்டி "We are proud of you கட்டு" அப்படின்னு சொல்லிருக்காங்க. கட்டுவோட ஸ்கூட்டர். கட்டு சிங்கி கிச்சன்ல மம்மிக்கு வேலை செய்ய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் போன் ரிங் ஆகுது. அப்ப அவங்க அம்மா போன் அட்டெண்ட் பண்றாங்க. ஹலோ, யாரு? ஓ, சரி சரி. எப்படி இருக்கீங்க? நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா? அதோ சீக்கு கூடவா? ஓ, நல்ல விஷயம். வாங்க வாங்க. ஆமாமா, கட்டு சிங்கி கூட இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள கட்டு சிங்கி அங்க ஓடி வராங்க. என்னாச்சுமா? யாருமா ஃபோன் பண்ணது? ஆமா, யாருமா? கட்டு சிங்கி, நாளைக்கு உங்களோட சித்தி வர போறாங்க. அது கூட சீக்குவ கூட்டிட்டு வராங்க. அட மம்மி, மம்மி, சித்தி எங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அத வர சீக்கு அண்ணா கூட விளையாடுறது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா? ஆமா ஆமா, நான் கூட நாளைக்கு எப்ப வரோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, சரி சரி, வாங்க. நீங்க 2 பேரும் எனக்கு சீக்கிரமா கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க. அப்பா வர நேரம் ஆயிடுச்சு. மறுநாளும் வந்துடுச்சு. சித்தியும் சீக்கு அண்ணாவும் 2 பேரும் வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் வேற வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாவ், இதுல என்ன இருக்கு சித்தி? இந்த gift ரொம்ப பெருசா இருக்கே. அட கட்டு சிங்கி, நீங்களே எதுக்காக இது ஓபன் பண்ணி பார்க்க கூடாது? ஆனா இந்த கிஃப்ட் நிஜமாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கட்டு சிங்கி கிஃப்ட ரொம்ப சீக்கிரமா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கிஃப்ட பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள அவங்களுக்காக அழகான ஒரு ஸ்கூட்டர் இருந்தது. வாவ் சித்தி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, இது சீக்கு அண்ணாவோட ஸ்கூட்டர் மாதிரியே இருக்கு. ஆமா ஆமாம் கட்டு சிங்கி, எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது என் ஸ்கூட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் மம்மிக்கு சொல்லி என்னோட ஸ்கூட்டர் மாதிரியே உங்களுக்கும் நான் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ சோ மச் சிக்கு அண்ணா. சித்தி, நிஜமாலே இந்த ஸ்கூட்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இத இப்பவே ஓட்டி பார்க்கறேன், சரியா? சிங்கி ஸ்கூட்டர் மேல நிக்கிறா. ஆனா அவளால ரொம்ப நேரம் பேலன்ஸே பண்ண முடியல. அத பார்த்து கட்டு சிங்கி கிட்ட சொல்றான், இரு சிங்கி, நான் உனக்கு எப்படி ஓட்டணும்னு சொல்லி தரேன். கட்டு கூட எவ்வளவோ ட்ரை பண்றான், அவனாலயும் முடியல. அவனாலயும் சைக்கிளை பேலன்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி ரொம்பவே ட்ரை பண்றாங்க, ஆனாலும் அவங்க பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப அவங்க அண்ணன் அவங்க கிட்ட சொல்றாரு, அட கட்டு சிங்கி, நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை தெரியுமா? உங்கள் 2 பேருக்கும் நான் கற்றுத்தரேன், கவலைப்படாதீங்க. ஆமாவா அண்ணா? அப்ப வாங்க இப்பவே சொசைட்டி கிரவுண்ட்ல போய் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஆமா அண்ணா, வாங்க இப்பவே போலாம். நான் இப்பவே ஸ்கூட்டர் ஓட்டுறது கத்துக்கணும்.
சீக்கு அண்ணா கட்டு சிங்கி கூட சேர்ந்து ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு சொசைட்டி கிரவுண்டுக்கு போறாரு. அவரு நல்லா கத்து கொடுப்பாரு. அதுக்குள்ள சிங்கி ரொம்பவே சீக்கிரமா அந்த சைக்கிளை ஓட்டுறது கத்துக்கிறா. ரொம்ப அழகா ஓட்ட ஆரம்பிக்கிறா. அதான் நம்ம கட்டுக்கு தான் ரொம்ப பயமா இருந்தது. சிங்கியும் சீக்கு அண்ணாவும் 2 பேரும் சேர்ந்து கத்து கொடுக்கறாங்க. சிங்கி, நீ என்ன ரொம்ப சீக்கிரமா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட. ஆனா எனக்கு நான் கீழே விழுந்துடுவேன்னு பயமா இருக்கு. நான் என்ன பண்றது? கட்டு பயப்படாத, நானும் சிங்கி இங்க இருக்கோம். உன்னை நாங்க விழவிட மாட்டோம். ஆஹா கட்டு, பாரு நான் கூட உன் பின்னாடி தான் நின்னுக்கிட்டு இருப்பேன், சரியா? ஆஹா, தயவு செய்து நீங்க 2 பேரும் என் பின்னாடியே விடுங்க, என்ன விழ விட்டுறாதீங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அவன் பின்னாடியே போவாங்க. கட்டு ரொம்ப நல்லா ஓட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சதோ அவங்க 2 பேரும் பின்னாடி போகாம நின்னுடுறாங்க. அட வா சிங்கி, சீக்கு அண்ணா, பாத்தியா நான் கூட சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன். அட வா, செமையா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சிங்கி, கட்டு, நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஸ்கூட்டரை ஓட்ட கத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ அண்ணா. ஆனா நீங்க இல்லனா கண்டிப்பா இது நடந்திருக்காது. தேங்க்யூ அண்ணா. வெல்கம் கட்டு சிங்கி. சாயந்தரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. அந்த நேரத்துல அவங்க மம்மி வெளிய வந்து அவங்கள கூப்பிடுறாங்க. கட்டு சிங்கி, சீக்கு, சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக சுட சுட பக்கோடா செஞ்சு வச்சிருக்கேன். ஆமாமே, இதோ இப்பவே வரேன். வாங்க வாங்க, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்பா வராரு. கட்டு சிங்கி ஓடி போய் அவங்களோட அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்பா, சித்தியோ அண்ணாவோ எவ்வளவு அழகான ஸ்கூட்டர் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. நாங்க ஸ்கூட்டருக்கு டைகர்னு பேரு வைக்கலான்னு யோசிச்சிருக்கோம். அடேங்கப்பா, பேரு ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்களா, பாருங்க உங்களுக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. உங்க அண்ணனோட ஃபேவரட்டான குலாப் ஜாமுன். வாவ், தேங்க்யூ மாமா. டேஸ்டி டேஸ்டி பக்கோடா, கூடவே சுட சுட குலாப் ஜாமுன். வாவ், இன்னைக்கு நல்ல பார்ட்டி தான். எல்லாரும் சீக்கு அண்ணா சொன்னதை கேட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சுட சுட பக்கோடா அப்புறம் ஜாமுன் என்ஜாய் பண்றாங்க. கட்டு மற்றும் சிங்கி ஆடினாங்க கோகோ. கட்டு, சிங்கி மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்க்ல விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஓஹோ, இந்த கேம் ஆடி எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது கட்டு. நம்ம வேற ஏதாவது விளையாடலாமா? ஆஹா, ஆமா, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. சொல்லு, வேற என்ன விளையாடலாம்? திருட போலீஸ் விளையாடலாமா? அட வானா வானா வானா, வேற ஏதாவது விளையாடலாம். சரி, அப்பனா நீயே ஏதாவது சொல்லு பண்டி. சரி, அப்ப கோகோ கோகோ விளையாடலாமா? கொக்கோ? கேட்கவே புதுசா இருக்கு. சரி, விளையாடலாம். ஆனா இதோட ரூல்ஸ் எனக்கு தெரியலையே. ஆஹா, பிரச்சனை இல்ல, நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம போய் இன்னும் கொஞ்சம் பசங்களை கூட்டிட்டு வரணும். ஏன்னா இந்த கேமுக்கு 12 பேரு தேவைப்படும். கட்டு, சிங்கி அப்புறம் வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து காலனில இருக்க பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்ல ரவுண்டா உட்கார்றாங்க. பண்டி, இங்க பாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. கேமோட ரூல்ஸ் சொல்றியா? பாரு கட்டு, இப்ப நாம 12 பேர் இருக்கோம். டோட்டலா 2 டீம்ஸா பிரிய போறோம். ஒரு டீம்ல யார் யார் இருக்க போறீங்க? சரி வாங்க, நாம இப்ப டீம்ஸா பிரிக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லி 6 பசங்களோட சேர்ந்து கட்டு ஒரு டீம்ல இருக்காரு. இன்னொரு டீம்ல சிங்கி இருக்கான். அந்த டீம்ல இருந்து ஒரு பையன் சொல்றான், இப்ப டீம்ஸ் என்னமோ பிரிச்சிட்டோம், என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட்? பண்டி கட்டு டீம்ல இருந்தான். அவன் சொல்றான், நம்மள ஒரு டீம் இப்ப டிஃபெண்டர்ஸா இருப்பாங்க, இன்னொரு டீம் சேசர்ஸா இருப்பாங்க. அப்படின்னா ஒரு டீம் ஒருத்தங்கள பிடிப்பாங்க, இன்னொரு டீம் ஓட வேண்டியதா இருக்கும். எனக்கு எது புரிய மாட்டேங்குது பண்டி. அப்புறம் பண்டி அவனோட பாக்கெட்ல இருந்து சாக் பீஸை எடுத்து கிரவுண்ட்ல ஒரு லைன போடுறான். அதுக்கப்புறம் லைனோட 2 எண்ட்லயும் ஒரு ஸ்டிக்கர் நிக்க வைக்கிறான். சரி, இப்ப ஒரு வேலை பண்ணலாம். எங்களோட டீம், அதான் நானும் கட்டு இருக்கிற டீம் சேசஸா இருக்கும். இப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி வந்து உட்காருங்க. பண்டி அவனோட டீம் மெம்பர்ஸ அவன் போட்டு இருக்க லைன்ல உட்கார வைக்கிறான். எதுக்காக இப்படி உட்காரணும் பண்டி? நெக்ஸ்ட் என்ன? இங்க பாரு, வேற டீம் இருக்குல்ல, அங்க இருந்து 3 பேர் வருவாங்க. அவங்க கிரவுண்ட்ல ஓட ஆரம்பிக்குவாங்க. அப்புறம் நாம தான் அவங்கள பிடிக்கணும். அவங்க இந்த லைனை கிராஸ் பண்ணி ஓடலாம். ஆனா நம்ம மட்டும் இந்த லைனை கிராஸ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா நாம அவுட் ஆயிடுவோம்.
அதுக்கப்புறம் நான் எப்ப வந்து உங்க பின்னாடி அடிச்சு கோ அப்படின்னு சொல்றேனோ அந்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு அவங்கள பிடிக்கிறதுக்காக ஓடணும். ஓ அப்படியா, சரி சரி, எனக்கும் கொஞ்சம் புரிஞ்சுது. சரி, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. சிங்கியோட டீம்ல இருந்து 3 பேரு விளையாட வந்துடுறாங்க. கட்டு லைனோட எண்ட்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. பண்டி கட்டு கிட்ட சொல்றாரு, நான் இங்க உட்கார்ந்திருக்க கட்டு, நீ இப்ப சிங்கியோட டீம்ல இருக்க ஆட்களை நீ பிடிக்கணும். ஒருவேளை உனக்கு ஹெல்ப் வேணும்னா கோன்னு சொல்லி எங்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே பண்டி, ஆரம்பிச்சிடலாம். கட்டு ஓட ஆரம்பிக்கிறான். சிங்கியோட டீம் மெம்பர்ஸ பிடிக்கிறதுக்காக அவன் ஓட ஆரம்பிக்கிறான். பண்டிக்கோ. பண்டி ஓடுறான். அதுக்கப்புறம் குட்டிய பிடிச்சு அதை அவுட் பண்ணிடுறான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சிங்கியோட டீமை அவுட் பண்ணிடுறாங்க. அட, எங்க எல்லாரையும் பிடிச்சிட்டீங்களா? ஆனா கேம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பண்டி? என்ன இப்ப உங்க டீம் தான் ஜெயிச்சுச்சா? இல்ல சிங்கி, கேம் ஆரம்பிக்கும் போது என்னோட வாட்ச்ல டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டேன். எங்களோட டீம் உங்க டீமை பிடிக்கிறதுக்கு டோட்டலா 12 மினிட்ஸ் எடுத்திருக்கோம். அதனால அப்ப நாங்க ஜெயிக்கணும்னா இப்ப அந்த 12 மினிட்ஸ்க்கு மேல நாங்க எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நாங்க ஜெயிக்க முடியும். என்ன சொல்ற பண்டி? இப்ப நம்ம ஓட போறோம். சிங்கி டீம் ஆட்கள் தான் நம்ம எல்லாரையும் வந்து பிடிக்க போறாங்களா? இப்ப நம்மளோட பொசிஷன் டோட்டலா மாற போகுது. அதுக்கப்புறம் நம்மள நாம 12 மினிட்ஸ்க்கு மேல டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனா பண்டி, நான் உனக்கு கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டேனே. நீங்க 12 மினிட்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்க மாட்டீங்க. 2 மினிட்ஸ்லயே அவுட் ஆயிடுவீங்க. பாக்கலாம் பாக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? இந்த வாட்டி சிங்கியோட டீம் எல்லாரும் உட்கார்ந்துடுறாங்க. சிங்கி லைனோட ஒரு எண்ட்ல நின்னுக்கிட்டு இருக்கா. ஆஹா, கட்டு டீம் பசங்களா, வாங்க, எவ்வளவு சீக்கிரம் அவுட் பண்ற பாருங்க. கட்டு, நாம அவங்க கிட்ட இருந்து ரொம்ப நேரம் தப்பிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுதான் நம்ம டார்கெட். சரி பண்டி, நாம அப்படியே பண்ணிடலாம். சரி, வா வா. அப்புறம் என்ன, கட்டு, பண்டி அப்புறம் அவங்கள டீம்ல ஒரு ஆளு எல்லாரும் சேர்ந்து சிங்கிய பிடிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிங்கி கட்டு டீம்ல இருக்க 3 பேரையும் அவுட் பண்ணிடுறா. அட பண்டி, சீக்கிரம் சொல்லு, எங்க டீம் உங்களை எவ்வளவு நிமிஷத்துக்குள்ள அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. பண்டி, சீக்கிரம் சொல்லு, இவங்க தான் அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்லு. அது கட்டு, சிங்கி, நான் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு. சிங்கி, அது நான் இந்த வாட்டி அது டைமர் வைக்கிறதே மறந்துட்டேன். என்ன? அது சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் டைமர் வைக்கிறதே மறந்துட்டேன். ஆனா எப்படி தெரிய வரும் யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்லி? கட்டு, இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? ஆஃப் கோர்ஸ் எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கு. நாங்க உங்களை எவ்ளோ சீக்கிரமா பிடிச்சிட்டோம். அதனால நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். இல்ல, எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கு, உங்க டீம் இல்ல. இல்ல, எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கோம். இந்த விஷயத்து மேல எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல சொசைட்டியோட செக்ரட்டரி அங்கிள் அங்க வராரு. அட குழந்தைங்களா, சண்டை போடாதீங்க. அங்க பெஞ்சில் உட்காந்து நான் உங்க கேமை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் எனக்கு தெரியும் எந்த டீம் வின் ஆகும்னு. அப்படியே அங்கிள்? அது எப்படி? அங்கிள், உங்களுக்கு எந்த டீம் ஜெயிச்சுன்னு தெரிஞ்சா தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்க. பார்த்து விளையாடுங்க. கட்டோட டீம் விளையாட வரும்போது தன்னோட போன்ல டைமரை வச்சிருந்த. கட்டு டீம் அவுட் ஆகுறதுக்கு 15 நிமிஷத்துக்கு கூட கம்மியாச்சு. அவங்க வெறும் 12 நிமிஷத்துல அவுட் ஆயிட்டாங்க. அதனால வினர் சிங்கியோட டீம் தான். அது கேட்டதும் சிங்கி மற்றும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா கட்டு, நான் சொன்னல, நாங்க தான் ஜெயிச்சோம். இந்த மாதிரி பசங்க எல்லாரும் சேர்ந்து கோகோ விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. அண்ணாவோட கல்யாணம். ஒரு நாள் கட்டு மற்றும் சிங்கி ஸ்கூல்ல இருந்து வராங்க. வந்து பாக்குறாங்க, அவங்களோட வீட்டுக்கு அவங்க சித்தப்பா வந்திருப்பாரு. அவங்க லிவிங் ரூம்ல உட்கார்ந்து அப்பா கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. கட்டு மற்றும் சிங்கி அவரை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. அட சித்தப்பா, நீங்க இப்ப வந்தீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, நானும் தான் மாமா. உங்க கூட கோலு அண்ணா வரலையா? இல்ல கட்டு ஜிங்கி, உங்களுக்கு பிடிச்ச கோலு அண்ணா இன்னைக்கு வரல. அவர் கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு நான் தான் வந்திருக்கேன். அத கேட்டு கட்டு மற்றும் சிங்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, கோலு அண்ணாவோட கல்யாண இன்விடேஷனா? கட்டு மற்றும் சிங்கி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பாவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா அவங்க அம்மா டீ மற்றும் ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்க.
கட்டு சிங்கி, நம்ம எல்லாரும் கோலு அண்ணா கல்யாணத்துக்கு போறோம். நீங்க 2 பேரும் சீக்கிரம் போங்க. முகம் கை கால் கழுவிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. அது கேட்ட கட்டு சிங்கு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வராங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க. அப்புறம் அவங்க சித்தப்பா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சித்தப்பா, எதுக்காக நீங்க இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புறீங்க? செல்லம், என் பையன் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அதனாலதான் நான் கிளம்புறேன். நீங்களும் சீக்கிரம் ரெடியாகி வந்துருங்க. அவங்க சித்தப்பா அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கட்டு மற்றும் சிங்கி சீக்கிரமா அவங்க கபோர்டு கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க துணியெல்லாம் எடுத்து அங்க எங்கேயோன்னு கழிச்சு போட்டுடுறாங்க. அப்புறம் அவங்களோட அம்மா வராங்க. அட கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? துணி எதுக்காக இங்க அங்க விசாரிக்கிறீங்க? அம்மா, என்னோட ப்ளூ ஷெர்வானி எங்கதான் இருக்கு? அது காணோமா? பப்ளோனா கல்யாணத்துக்கு அதுதான் போடலான்னு இருந்தேன். மம்மி, என்னோட பிங்க் Dress எங்க இருக்கு? அது என்னோட ஃபேவரட். அது அழகா இருக்கும். நான் அதுதான் போட போறேன். அது கூட என்னோட பிங்க் ஹேர் பேண்ட் கூட. அட பசங்களா, கல்யாணம் இப்ப இல்லப்பா. கல்யாணத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. உங்க துணியெல்லாம் எடுத்து அல்மாரில வைங்க, சரியா? அப்புறம் கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க Dress எல்லாம் எடுத்து ட்ரை கிளீன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கறேன், சரியா? சரியம்மா, கழிச்ச துணியெல்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுறோம். கட்டு மற்றும் சிங்கி கோலோட கல்யாணத்துக்கு ரொம்பவே அவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போக கல்யாண நாளும் வந்துடுச்சு. கல்யாணத்துக்கு கட்டு சிங்கி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சூப்பரா ரெடி ஆயிட்டு போறாங்க. கோலுவ பார்த்த உடனே அவங்க 2 பேரும் கோலு கிட்ட போறாங்க. கோலுனா, எங்களை பாருங்களேன், உங்க கல்யாணத்துக்கு நாங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்திருக்கோம். கோலு அண்ணா, உங்க கல்யாணத்துக்கு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ கட்டு ஜிங்கி. 2 பேரும் ரெடி ஆகுங்க. இப்ப கல்யாண ஊர்வலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது உங்களுக்கு ஜாலியா இருக்கும். நீங்க 2 பேரும் கல்யாண ஊர்வலத்துல குரூப் டான்ஸ் ஆடுங்க. ஓகேவா கட்டு ஜிங்கி? சரி கோலு அண்ணா, கண்டிப்பா. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அவங்க சித்தப்பா அங்க வராரு. ஏய் கட்டு ஜிங்கி, கோலு மாமா கல்யாணத்துக்கு வந்து யாராவது செருப்பு திருடுனாங்கன்னு வை, அத நீங்க தான் தடுக்கணும். புரிஞ்சதா? சித்தப்பா, எங்க 2 பேருக்கும் நல்லா புரிஞ்சது. அத கேட்ட எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கல்யாண ஊர்வலமும் நடக்குது. அப்ப கட்டு மற்றும் சிங்கி ரொம்பவே சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க. அவங்கள பார்த்ததும் அவங்க அப்பா அம்மா மாமா சித்தப்பா எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க கல்யாண ஊர்வலமா அப்படியே மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அங்க கல்யாண சம்பிரதாயம் நடக்குது. கட்டு மற்றும் சிங்கி கோலு அண்ணாக்கு பின்னாடியே உட்காந்துக்கிறாங்க. அவங்க கோலு அண்ணாவோட செருப்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு பக்கத்துல மீரா ஷீபி அப்படின்னு 2 குழந்தைங்க உட்கார்ந்திருப்பாங்க. கட்டு, நான் சொல்றது கேளு. இப்படி எல்லாம் வேலை நடக்காது. நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணியாகணும். நம்ம கோலு அண்ணாவோட செருப்ப திருடு போகாம காப்பாத்தணும். நீ என் கூட ரெஸ்ட் ரூமுக்கு வா. சிங்கி செப்பல இங்கே விட்டுட்டு நம்ம எப்படி போக முடியும்? வா கட்டு, நான் என்னன்னு உனக்கு அப்புறம் சொல்றேன். கட்டு சிங்கி கூட சேர்ந்து வாஷ்ரூம்க்கு போறான். அவங்க 2 பேரும் செருப்பு அங்கே விட்டுட்டு வந்துடுறாங்க. சிங்கி, நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? இப்ப அவங்க 2 பேரும் ஸ்லிப்பர்ஸ கண்டிப்பா திருடிட்டு போயிடுவாங்க. அதுதான் என்னோட ஐடியா கட்டு. இப்ப அவங்க அந்த செப்பலை எப்படி திருடுறாங்க, அதுக்கப்புறம் அதை எங்க ஒளிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இங்க இருந்து அவங்களுக்கு தெரியாம பார்க்க போறோம். ஓஹோ சிங்கி, அது சூப்பர் ஐடியா. அப்புறம் என்ன, கட்டு மற்றும் சிங்கி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் செப்பல திருடி அவங்க ஒரு பூ பாஸ்கெட்குள்ள வச்சிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு செப்பல கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணா கிட்ட பணத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டு மற்றும் சிங்கி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டு ஜிங்கி, ஏன்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்க 2 பேரையும் செருப்பை பாத்துக்க சொன்னா இல்லையா? அண்ணா, உங்க செப்பல யாரும் திருடவே இல்ல. அது எங்க கிட்டதான் இருக்கு. அத கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னதான் சொல்றீங்க கட்டு சிங்கி? நாங்க தான் ஸ்லிப்பரை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கோமே, என்ன சொல்றீங்க? நானும் மற்றும் கட்டுவும் நீங்க 2 பேரும் எங்க செப்பல ஒளிக்கி வச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அந்த செப்பலை எடுத்துட்டோம். இப்ப அது எங்க கிட்ட இருக்கு. அத கேட்ட எல்லாரும் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாவ் கட்டு சிங்கி, கண்டிப்பா ஒத்துக்க வேண்டிய விஷயம். நிஜமா நீங்க செம்மையான வேலை பண்ணிருக்கீங்க. ஆமா கட்டு சிங்கி, இன்னைக்கு நீங்க பண்ண வேலைய பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் ரொம்ப ஸ்மார்ட். நாங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தெரியுமா? இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா கோலுவோட கல்யாணம் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கட்டு மற்றும் சிங்கி அங்க இருந்த ஃபுட் ஸ்டால பாக்குறாங்க. கட்டு அண்ணா, நிறைய ஃபுட் மிச்சம் இருக்கு போல, நீங்க என்ன பண்ணுவீங்க? மீந்த சாப்பாடு நம்மளால என்ன பண்ண முடியும் கட்டு ஜிங்கி?
அந்த சாப்பாடெல்லாம் தூக்கி நம்ம குப்பையில தான் போடணும். அண்ணா அதுக்கு பதிலா நாம இதை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல. எங்க ஸ்கூல்ல எங்க மேம் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க, கல்யாணத்துல ஃபங்க்ஷன்ல ஏதாவது சாப்பாடு மிச்சம் ஆனா அதை தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. சரியா சொன்ன ஜிங்கி. ஆமா, என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏழைகளுக்கு எடுத்துட்டு போய் இதை நம்ம கொடுத்துருவோம். நீங்களும் இதுக்கு உதவி பண்றீங்களா? நீங்களும் என் கூடயே வரீங்களா? அண்ணா கண்டிப்பா அப்படி பண்ணா எங்களுக்கு சந்தோஷம்தான். அண்ணா நானும் வரேன். கட்டு சிங்கி கோலு பையா அப்பவே கிளம்பி அவங்க வீட்டு பின்னாடி அந்த ஃபுட் தேவைப்படுறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறாங்க. அது கொடுத்த உடனே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எலெக்ஷன் இன்னைக்கு எலெக்ஷன்ஸ்க்காக ஓட் போட வேண்டிய நாள். அப்புறம் அதனால எல்லா ஸ்கூல்ஸும் ஆபீஸஸும் லீவ் கொடுத்துட்டாங்க. கட்டு சிங்கி அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா எங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு, உங்களுக்கு கூட லீவ் தானப்பா, எங்களை எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போங்கப்பா, போர் அடிக்குது. ஆமா அப்பா, நம்ம கேம் ஜோனுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு, தயவு செய்து எங்களை கூட்டிட்டு போங்க. குழந்தைங்களா, உங்களுக்கு கண்டிப்பா லீவ் இருக்கும். ஆனா எனக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு பெரிய வேலையை பண்ணணும். வேலையா? என்ன வேலைப்பா? அட, இன்னைக்கு நான் ஓட் போட போகணும். செக்ரட்டரி அங்கிள் வந்திருப்பாங்க, நம்ம சேர்ந்து ஓட் போட போலாம். அப்படியா? அப்பனா நீங்களும் அங்கிள் மட்டும் தான் போய் ஓட்டு போடுவீங்களா? அட, அப்படிலாம் கட்டு, அப்படிலாம் இல்ல. ஓட் போட நிறைய பேர் வருவாங்க. அப்பா நான் கூட வரேன்ப்பா, நான் கூட ஓட் போடுறேன்ப்பா. கட்டு சிங்கி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல அவங்க அம்மா கூட அங்க வந்துடுறாங்க. இல்ல பசங்களா, நீங்க எல்லாரும் ஓட் போட முடியாது. விஷயம் என்னன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட் போட முடியும். சரியா? அம்மா, அப்ப உங்களுக்கு 18 வயசுக்கு மேல ஆகலையா? கட்டு அப்படி கேட்டதும் அப்பா மற்றும் அம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ சரியா சொன்ன. மம்மி கூட ஓட் போட போயாகணும். நல்ல வேலை நீ சொன்ன. இல்லனா என்னால ஒரு தப்பு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் ரெடி ஆயிடுறாங்க. அதுக்குள்ள செக்ரட்டரி அங்கிள் கூட வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஓட்டு போடுறதுக்கு போறாங்க. அப்பாவும் அம்மாவும் ஓட் போட்டு வீட்டுக்கு வந்த பிறகு செக்ரட்டரி அங்கிள் டீ குடிச்சிட்டு போகலான்னு இருக்கிறாரு. அங்கிள் அங்க ஓட் போட நிறைய பேர் வந்திருந்தாங்களா? ஆமா கட்டும், நிறைய பேர் அங்கே ஓட்டு போடுறதுக்கு வந்திருந்தாங்க. அங்கிள், ஆனா நம்ம சொசைட்டில நிறைய பேர் இன்னைக்கு ஓட் போட போகவே இல்ல அங்கிள். சிங்கி, அது தப்பானது. ஜனங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துடுறாங்க. கண்டிப்பா எல்லாருமே ஓட் போட போயாகணும். ஆனா என்ன பண்றது? ஆனா ஏன் அங்கிள், கண்டிப்பா எதுக்காக நாம ஓட் போட்டே ஆகணுமா? அது ஏன்னா நம்ம ஓட்டு போட்டாதான் நமக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் வரும். நமக்கு பிடிச்ச ஒரு கவர்மெண்ட் வரணும்னு நினைச்சோம்னா நம்ம கண்டிப்பா ஓட் போடணும். அப்பா, கவர்மெண்ட் என்னப்பா பண்ணும்? இங்க பாருப்பா, கவர்மெண்ட் 5 வருஷம் கவர்மெண்ட்டை நடத்தும். நாட்டோட எல்லா வேலை, எல்லா பாலிசி, அப்புறம் எல்லாருக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கவர்மெண்ட் தான் பார்த்தாகணும், தெரியுமா? ஓ, லீவு. அப்பனா லீவுன்றது ரொம்பவே முக்கியம் இல்லப்பா. நான் பெருசான பிறகு எந்த கவர்மெண்ட் நிறைய லீவ் கொடுக்குதோ அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் ஓட் பண்ண போறேன்ப்பா. சிங்கி சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள அம்மா டீ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அப்ப கட்டுக்கு ஒரு ஐடியா வருது. அப்பா, கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறது அவ்வளவு முக்கியமா இருந்தா எல்லாருமே ஓட் போட போய் தானே ஆகணும். ஆமா கட்டும், போய் ஆகணும். அப்பா, நம்ம ஏன் ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் இத பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ண கூடாது? அப்பா, நிறைய பேரு ஓட் போடலான்னு அத பத்தி யோசிப்பாங்க. யாருக்கு தெரியும், நிறைய பேரு ஓட் போட்டுட்டு வர கூட போயிடுவாங்க. ஐடியா நல்லா இருக்கு. ஆனா கட்டும், இதெல்லாம் எப்படி நீ பண்ணுவேன்? செக்ரட்டரி அங்கிள் சொன்னதை கேட்டு கட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப சிங்கி சொல்றா, நாம போஸ்டர்ஸ் பண்ணலாமே. நம்ம காலனில இருக்க எல்லாரோட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நம்ம போஸ்டர்ஸ காட்டி இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்படி பண்ணா அவங்க கிட்ட போய் நம்ம டைரக்டா பேச முடியும். அது மட்டும் இல்லாம ஓட் எவ்வளவு முக்கியம்னு கூட அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். வா பசங்களா, நிஜமா இது செம்மையான ஐடியா. ஆனா இவ்ளோ கம்மி டைம்ல அவ்ளோ போஸ்டர்ஸா நீங்க எப்படி ரெடி பண்ணுவீங்க? அட மம்மி, அத பத்தி யோசிக்காதீங்க. இப்பவே நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுடுறோம். அவங்கள எங்க கூட சேர்ந்து போஸ்டர்ஸ் ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப சரியா இருக்கும். அவங்க மம்மி சரின்னு சொன்ன உடனே கட்டு சிங்கி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுடுறாங்க.
அப்புறம் எல்லா பசங்களும் சேர்ந்து போஸ்டர்ஸ் ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட போஸ்டர்ஸ் ரெடி ஆயிடுது. உங்களுக்கு தெரியாது, இந்த குழந்தைங்க ரொம்ப டேலண்டட். வாங்க பசங்களா, இப்ப நம்ம எல்லாரும் போய் இத பத்தி காலனில கேம்பெயின் பண்ணலாம். நானும் உங்க கூட வரேன். அம்மா சொன்னதை கேட்ட உடனே கட்டு, சிங்கி, அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா நிஜமாவா வரீங்களா? அட, நாம மட்டும் இதுக்கு பின்னாடியே இருக்கணும், நாமளும் போலாம். வாங்க வாங்க, உங்க எல்லாருக்கும் எங்களோட கேம்பெயினுக்கு வெல்கம். அப்புறம் என்ன, எல்லாரும் கேம்பெயின் பண்றதுக்காக போறாங்க. அப்புறம் அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் போய் அவங்களோட டோர் பெல் அடிக்கிறாங்க. வீட்டாளுங்க வெளியே வந்த உடனே கட்டு, சிங்கி மற்றும் அந்த போஸ்டர்ஸ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கட்டு, சிங்கி அவங்களுக்கு இத பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதே மாதிரி 2 ஹவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. சாயந்தரம் ஆகுது. அப்புறம் கட்டு, சிங்கி அப்பா கூட உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப செக்ரட்டரி அங்கிள் வராரு. கட்டு சிங்கி, நான் உனக்கு ஒரு குட் நியூஸை கொடுக்க போறேன். என்னாச்சு அங்கிள், இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? அது என்னன்னா, உனக்கு தெரியுமா, உன்னோட இந்த காரியத்தால காலையிலிருந்து பாதிக்கும் அதிகமானவங்க ஓட் போட போனாங்க. என்னது, உண்மையாவா அங்கிள்? பா, இது ரொம்ப நல்ல வேலை. இந்த பசங்க நிஜமா ஒரு நல்ல வேலையை பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட் கொடுத்தாகணும். கண்டிப்பா. சொல்லுங்க குழந்தைங்களா, நீங்க என்ன சாப்பிட்றீங்க? அங்கிள், அத பத்தி யோசிக்கவே தேவையில்ல. சாயந்தரம் ஆயிடுச்சுல, வீட்டு பக்கத்துல அந்த கோல்குப்பா விக்கிற அங்கிள் இருக்காருல்ல, அவர்கிட்ட கோல்குப்பா சாப்பிடணும். ஆமா ஆமா, அவர்தான் எங்களோட ஃபேவரட் அங்கிள், தெரியுமா? சரி சரி, நான் உங்களுக்கு ஸ்வீட்டை எடுத்துட்டு வரேன். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுங்க, அவங்களும் கூட கேம்பெயின் பண்ணாங்கல்ல. சரி அங்கிள். கட்டு, சிங்கி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கோல்கப்பா சாப்பிடுறதுக்காக செக்யூரிட்டி அங்கிள் கூட போறாங்க. அவங்களோட வெற்றியை கொண்டாடுறாங்க. ஃபாதர்ஸ் டே வரப்போகுது. இந்த தடவை கட்டு, சிங்கி அப்பாவுக்காக ஒரு சூப்பரான பிளான் போட்டிருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூல் விட்டு வந்து அம்மா கிட்ட போனாங்க. அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா அம்மா, இந்த தடவை அப்பாவோட ஃபாதர்ஸ் டேக்காக நாங்க ஒரு நல்ல பிளான போட்டு வச்சிருக்கோம். வாவ், இது ரொம்ப நல்ல விஷயம் கட்டு. சரி, என்கிட்டயே சொல்லுங்க, அந்த பிளான் என்னது? அம்மா, ஃபாதர்ஸ் டே சண்டே வருது. சண்டே அப்பாவுக்கு லீவ் தானே, அதனால அந்த நாள் பூரா அப்பாவுக்கு நாங்க நிறைய சர்ப்ரைசஸ் கொடுக்க போறோம். ஓஹோ, அப்படின்னா இந்த தடவை ஃபாதர்ஸ் டே சர்ப்ரைஸ் டேவா இருக்க போகுது இல்லையா? ஆமாம்மா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாம அன்னைக்கு போற அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் செய்ய போறோம். அதாவது காலையில எழுந்துச்ச உடனே அவருக்கு பிடிச்ச டிஃபனை கொடுக்க போறோம். அவருக்கு இஞ்சி டீயும் அப்புறம் வெங்காய பக்கோடாவும். அடடா, இந்த டிஃபன் உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுல என்னுடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும் போலயே. அட அம்மா, இதுல மட்டும் இல்ல, நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டி இருக்கும். வாங்க, நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து பிளான் பண்ணலாம். அப்புறம் என்ன, கட்டு, சிங்கி அவங்க அம்மாவையும் அவங்க ஃபாதர்ஸ் டே பிளான்ல இன்க்ளூட் பண்ணாங்க. கடைசியில ஃபாதர்ஸ் டேவும் வந்துருச்சு. அப்பா எழுந்திருச்சாரு. அதுக்கப்புறம் ஹால்ல போய் உட்கார்ந்தாரு. அப்போ கட்டு, சிங்கி ஏற்கனவே அங்க வந்து உட்கார்ந்திருந்தாங்க. அடேங்கப்பா, என்ன இது, இன்னைக்கு கார்ட்டூன் இடத்துல நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. கட்டு சிங்கி, நீங்க கார்ட்டூன் பார்க்கலையா? இன்னைக்கு சண்டே இல்ல? அப்பா, இன்னைக்கு சண்டே மட்டும் இல்ல, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேயும் கூட. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. ஓஹோ, தேங்க்யூ குழந்தைங்களா. அதுக்கு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி டிவி ஓடிக்கிட்டே இருக்கா? இது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு பூரா நாளும் உங்களுக்கு தான். இன்னைக்கு நடக்கிற எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். ஓஹோ, இது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. கட்டு, சிங்கி அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப கட்டு, சிங்கி கிச்சனுக்கு வேகமா ஓடி போய் அப்பாவுக்கு பிடிச்ச டிஃபனை எடுத்துட்டு வந்தாங்க. இந்தாங்கப்பா, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பா இன்னைக்கு. வாவ், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்கு. தேங்க்யூ குழந்தைங்களா. கொஞ்ச நேரத்துல அப்பா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அப்போ கட்டு, சிங்கி சொன்னாங்க, அப்பா நீங்க போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. நானும் சிங்கியும் சேர்ந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி வைக்கிறோம். இன்னைக்கு நீங்க அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும். நாம எல்லாரும் பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போலாம். சீக்கிரம் வாங்கப்பா. அட ஆமா குழந்தைங்களா, நாம அந்த கோவிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு. சரி, நான் சீக்கிரமா ரெடி ஆகுறேன். அப்பா சீக்கிரமாவே போய் ரெடி ஆயிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் சும்மா ஊரை சுத்தி பார்க்க போனாங்க. ஆஹா, இங்க எவ்வளவு நல்லா இருக்கு.
என்னதான் சொல்லு, இங்க ரொம்ப அமைதியா இருக்கு. அப்பா வாங்கப்பா, நாம பீச்சுக்கு போலாம். அங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்ல? பரவாயில்லையே, கட்டுச்சிக்கு 2 பேருக்கும் அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாமே தெரியுது. ஆ நஜந்தா, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. வாங்க, எதுக்கு தாமதம் பண்ணணும், நம்ம போய் வாக் பண்ணலாம். அப்படி அவங்க நடந்து போகும்போது சிங்கிக்கு ரொம்ப பசிச்சுது. அப்பா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி வா சிங்கி, இங்க எவ்வளவு கடைகள் இருக்கு, சொல்லு நீ என்ன சாப்பிடுற? இல்லப்பா, நாங்க இங்க எதுவும் சாப்பிட போறது இல்ல. ஆமாப்பா. அட, நீங்க என்ன சாப்பிடணும்? அப்பா, உங்களுக்கு கச்சோரி சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல? அது எங்களுக்கு தெரியும். ஆனா அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல விக்கிறதுனால உங்களால போக முடியறதில்ல. ஆனா இன்னைக்கு நாம எல்லாரும் அங்கதான் போக போறோம். அப்பா அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவருக்கு பிடிச்ச கச்சோரி சாப்பிட போனாங்க. வாவ், என்னதான் சொல்லு, இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. நான் சாப்பிட்டதுல பெஸ்ட் கச்சோரி இது. அப்பா அவருக்கு பிடிச்ச சாப்பாடை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கட்டு சிங்கி கூட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கச்சோரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயாகணும். குழந்தைங்களா, இந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ so மச் குழந்தைங்களா. இந்த ஃபாதர்ஸ் டேவை ரொம்ப ஸ்பெஷலா மாத்திட்டீங்க. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி சர்ப்ரைசஸ் முடிஞ்சிடலப்பா. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேக்கான டின்னர் இன்னும் மிச்சம் இருக்கு. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் தயாரா இருக்கேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கட்டு சிங்கி அம்மா கூட சேர்ந்து அப்பாவுக்காக டின்னர் சமைக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா சந்தோஷமா ஹால்ல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல டின்னரும் ரெடி ஆயிடுச்சு. வாவ் வாவ், சோலே பட்டூரா பாயாசம். இன்னைக்கு டின்னர் ரொம்ப ருசியா இருக்கும். அப்பா அவருடைய டின்னரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்து கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க போட்ட பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. அப்போ அப்பா சாப்பிட்டுக்கிட்டே சொன்னாரு, வாவ் குழந்தைங்களா, என்ன இது, இது ரொம்ப டேஸ்டியா இருக்கே. அப்போ கட்டுவுக்கு ஒண்ணு தோணுச்சு. அவனும் அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்துக்கிட்டே சொன்னா, தேங்க்யூப்பா. கட்டு அப்படி சந்தோஷமா சொன்னதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஃபாதர்ஸ் டேவை கட்டு சிங்கி 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. புது அம்ப்ரெல்லா. கட்டு சிங்கி அம்மா கூட ஷாப்பிங் போறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. 2 பேரும் ரெடி ஆகி டோர் கிட்ட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, நானும் சிங்கியும் எப்பயோ ரெடி ஆகி காத்துக்கிட்டு இருக்கோம். ஆஹா கட்டு, இதோ வரேன். நானு எல்லா துணியும் உள்ள வச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு, மறுபடியும் துணி நனைஞ்சிடுமே. சரி மம்மி, இருங்க, நானும் சிங்கிய கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். கட்டு சிங்கி மம்மிக்கு துணி காய போட ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்றாங்க. மம்மி, இந்த துணி காய வைக்கிற ஸ்டாண்ட் கூட ரொம்பவே பழசாயிடுச்சு மம்மி. ஆமா சிங்கி, இப்ப நம்ம ஷாப்பிங்க்கு போறோம்ல, அங்க புது ஸ்டாண்ட் வாங்கிக்கலாம். அட, எனக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு தெரியுமா? இந்த மழை காலத்துக்காக நாம ஷாப்பிங் பண்ண போறோம். ஏ ஆமா. ஆமா சிங்கி, நான் எனக்காக இந்த ரெயின் பூட்ஸ் வாங்கிக்கலாம்னு இருக்கேன். ஆனா நான் எனக்காக அழகான ரெயின் கோட் வாங்க போறேன். ஓஹோ, என்னால வெயிட் பண்ண முடியல. வாங்கம்மா, சீக்கிரம் போலாம். ஆஹா, இதோ வந்துட்டேன். வாங்க போலாம். ஆனா நம்ம அம்ப்ரெல்லாஸ் எடுத்துட்டு போனோம், ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே மம்மி. கட்டு சிங்கி அம்மாவோட சேர்ந்து ஷாப்பிங்காக கிளம்பிடுறாங்க. போகும்போது அவங்களுக்கு சரியான மழை வர ஆரம்பிக்குது. கட்டு சிங்கி கிட்ட ஒரே அம்ப்ரெல்லா இருந்தது, அது அவங்க 2 பேரும் ஷேர் பண்றாங்க. அட மம்மி, இந்த பக்கம் நிறைய தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அட ஆமாப்பா, இந்த பக்கம் நிறைய பள்ளம் இருக்கு, அதனாலதான் நிறைய தண்ணி தேங்குது. வாங்க இன்னொரு பக்கம் போலாம். அவங்க 3 பேருமே இன்னொரு வழியா ஷாப்புக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஷாப்ப நெருங்குறாங்க. அந்த நேரத்துல நிறைய காத்தடிக்க ஆரம்பிக்குது. அட கட்டு சிங்கி, பத்ரம் சரியா? அந்த காத்தால அம்மாவோட அம்ப்ரெல்லாவும் கட்டு சிங்கியோட அம்ப்ரெல்லா கூட உல்டா ஆயிடுது, அப்புறம் ஒடிஞ்சு போயிடுது. அட என்னம்மா இது, சடனா இவ்வளவு காத்தடிச்சு நம்ம அம்ப்ரெல்லாவும் உல்டா ஆயிடுச்சு. ஓஹோ, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி பசங்களா, வாங்க, மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நனைஞ்சிடுவோம், கடைக்கு போயிடலாம் சரியா? அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி மம்மி கடைக்குள்ள போயிடுறாங்க. கடையில பார்த்தா அழகான அம்ப்ரெல்லாஸ், அதுக்கப்புறம் ரெய்னி சீசனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் அவங்க வச்சிருந்தாங்க. வாங்க வாங்க மேடம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. அது இந்த ரெய்னி சீசனுக்காக பசங்களுக்காக ஷாப்பிங் பண்ணலான்னு வந்திருக்கோம். அப்பா அந்த அங்கிள் மம்மி கையில உடைஞ்சிருக்க அந்த அம்ப்ரெல்லாவை பாக்குறாரு. அட என்னாச்சு, உங்க கொடை எப்படி உடைஞ்சு போச்சு?
ஓஹோ, அது ஒண்ணும் இல்ல. நாங்க வந்துட்டு இருக்கும் போது நிறைய காத்தடிச்சு இந்த அம்பிரலா ஒடிஞ்சு போச்சு. ஆமா, எங்களுக்கு ஒரு நல்ல அம்பிரலாவை கொடுக்குறீங்களா? சரி சரி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி குடை வேணும்? மம்மி, எனக்கும் சிங்கிக்கும் வேற வேற அம்பிரலா வாங்கி கொடுங்க மம்மி. ஒரே அம்பிரலா எங்களால ஷேர் பண்ணிக்க முடியல. சரி பசங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி அம்பிரலா வேணும்னு அங்கிளுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி அம்பிரலா கொடுப்பாரு, சரியா? எனக்கு காட்டன் போட்டிருக்கிறது வேணும். எனக்கு எதுவும் போட்டிருக்க கூடாது. பிரைட்டா அழகா வெறும் கலர் மட்டும் இருக்கணும். சரி குழந்தைங்களா, இதுங்க நான் போய் உங்களுக்கு குடை எடுத்துட்டு வரேன். அப்புறம் எனக்காக ஒரு பிளெயின் பிளாக் அம்பிரலா கொண்டு வாங்க. இப்போவே எடுத்துட்டு வரேன் மேடம். அங்கிள் போய் மம்மி மற்றும் பசங்களுக்கு தேவையான மாதிரி அம்பிரலா கொண்டு வந்து கொடுக்கறாரு. அடவா, இது நான் நினைச்ச மாதிரி ரொம்ப அழகான ஒரு அம்பிரலாவா இருக்கு. ஆமா, இதுவும் ரொம்ப பிரைட்டான ஒரு ஆரஞ்சு கலர். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. குழந்தைங்களா, இந்த குடைக்கு இன்னொரு குவாலிட்டி இருக்கு. இது உங்க குடை மாதிரி காத்துக்கு உடையவே உடையாது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ல பண்ணது. அடவா, இது நிஜமால செம்மையான குவாலிட்டி அங்கிள். சரி பசங்களா, உங்களுக்கு தேவையான அம்பிரலாஸ் நீங்க வாங்கிட்டீங்க இல்லையா? இப்ப ரெயின் பூட்ஸ், ரெயின் கோட்ஸ், அதுக்கப்புறம் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். ஓகே அம்மா. அப்புறம் கட்டு சிங்கி கடையில இருக்க ரெயின் பூட்ஸ், ரெயின் கோட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சு போயிருக்கு. அவங்க எது வாங்குறதுன்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. கடைசியா அவங்களுக்கு தேவையானது அவங்க வாங்கிக்கிறாங்க. இந்தாங்க, இது எல்லாமே பேக் பண்ணிடுங்க. அட அம்மா, தயவு செய்து அம்பிரலா பேக் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம போகும்போது மழை வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். அடஹா, சரியா சொன்னடா. சரி, அம்பிரலா பேக் பண்ணாதீங்க. அப்புறம் என்ன, அவங்க ரெய்னி சீசனுக்கு தேவையான எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சிட்டு சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கட்டு சிங்கி 2 பேரும் அவங்க அம்பிரலாவை ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன கட்டு சிங்கி, மழை வரல ஒன்னும் வரல, அதுக்குள்ள அம்பிரலா ஓபன் பண்ணி வச்சு நடக்கிறீங்க? என்னமா பண்றது, புது அம்பிரலா யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கோம்மா. மழை வர்றது வரைக்கும் எங்களால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சிங்கி சொன்னதை கேட்டு மம்மியும் கட்டுவும் சிரிக்கிறாங்க. சரி சரி சரி, நீங்க சோளம் சாப்பிடுறீங்களா? அது சாப்பிடுறதுக்குள்ள மழை கூட வர வாய்ப்பு இருக்கு. அடவா அம்மா, இது நிஜமாலே செம்மையான ஐடியாமா, வாங்க சாப்பிடலாம். அப்புறம் கட்டு, சிங்கி, மம்மி 3 பேரும் சோளம் சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே நினைச்ச மாதிரி மழையும் வந்துடுது. அப்புறம் அவங்க மழை வந்ததால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா புது அம்பிரலாவை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை. கட்டு சிங்கி, குட்டி, பண்டி 4 பேரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு அவங்களோட சயின்ஸ் ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாம எவ்வளவு நேரமா இந்த ஒர்க்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா பாருங்க, இன்னும் நிறைய வேலை மிச்சம் இருக்கு. நீ சொன்னது சரிதான் கட்டோ. இல்ல கட்டோ, பாருங்க, இப்போ டிராயிங் வேலை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அத நீ பண்டி 2 பேரும் சேர்ந்துதான் செய்யணும். மத்த எல்லா வேலையுமே நானும் குட்டியும் பாத்துக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ப்ராஜெக்ட் விடவும் நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் சிங்கி ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இருக்கும். கட்டு, பண்டி 2 பேரும் வரைகிற அந்த டிராயிங் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமா குட்டி, நாம ரொம்ப நேரமா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? நாம ஏதாவது கேம் விளையாடலாம். இது நல்ல ஐடியா கட்டு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல நாம இந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டா நல்லா இருக்கும். இல்ல சிங்கி, நம்ம 30 மினிட்ஸ் மட்டும் தான் ரெஸ்ட் எடுக்க போறோம். அதுல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். அப்புறம் ஒரு லூடோ கேம் விளையாட போறோம். நான் அம்மா கிட்ட போயிட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படி எல்லாரும் பிரேக் வேணும்னு கேட்டதுனால சிங்கியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறமா கட்டு அம்மா கிட்ட ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னா. அதுக்கப்புறம் அவன் போய் லூடோ போர்டு எடுத்துட்டு வந்தான். இன்னைக்கு நம்ம 4 பேர் இருக்கோம், ஜாலியா இருக்கும். நான் ரெட் எடுத்துக்கிறேன். இல்ல கட்டு, ரெட் என்னோட லக்கி கலர், அதனால ரெட்ட நான் எடுத்துக்கிறேன். இல்ல பண்டி, நான் எப்பவும் ரெட் தான் எடுப்பேன். நானே ரெட் எடுத்துக்கிறேன். அப்படி பண்டி கட்டு 2 பேரும் ரெட் எடுக்கிறதுக்கு சண்டை போடும்போது சிங்கி சொன்னா, அட இதுல சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு? பண்டி, இந்த தடவை ரெட் நீ எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் கேம்ல கட்டு எடுத்துக்கிட்டோம். ஓகே ஓகே சிங்கி. அப்புறம் அவங்க கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் லூடோல முழுகி போயிட்டாங்க. எல்லாரும் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கட்டுவுக்கு ஒரு 6 கூட விழவே இல்ல. அது மட்டும் இல்ல, பண்டி கட்டுவை விட ரொம்பவே முன்னாடி இருந்தான். ரொம்ப நேரமா கட்டுவுக்கு 6 விடல. அவன் தோக்க போறான்னு தெரிஞ்ச உடனே கட்டுவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இல்ல, இந்த கேம் நான் விளையாட மாட்டேன். பண்டி சீட்டிங் பண்றான். அட, நான் இதுல என்ன சீட்டிங் பண்ண கட்டு? முதல்ல நீ என்னுடைய ரெட்டை எடுத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் 2 தடவை நீ என்ன வெட்டின பண்டி. அட, நீ என்ன சொல்ற கட்டு? இது ஜஸ்ட் கேம் இல்லையா?
இதுல நான் உன்னை எந்த வகையும் சீட் பண்ணல. கட்டு கோவத்துல அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே கலைச்சு விட்டுட்டான். அதுக்கப்புறமா சொன்னா, நீ கண்டிப்பா சீட்டிங் பண்ணிருக்க பண்டி. இல்லனா உனக்கு அடிக்கடி எப்படி 6 விழுந்தது உனக்கு தெரியுமா? லூடோல யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. அட கட்டு, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் அதிகமா 6 வரவே இல்ல. ஆனா நான் உன்ன மாதிரி சொல்லலையே. இல்ல சிங்கி, உன்னோட ஃபேவரட் கலர் ப்ளூ உன்கிட்ட தானே இருக்கு. ஆனா இந்த பண்டி என்னோட ஃபேவரட் ரெட்டை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டான். நான் இவன் கூட விளையாட போறதில்ல. நானும் உன் கூட விளையாட போறதில்ல கட்டு. நான் எந்த ஒரு சீட்டிங் பண்ணாத போதே நீ என்ன சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டல. உனக்கு தான் சரியா விளையாட வரல. நான் வீட்டுக்கு போறேன். அரை பண்டி போகாத. நீ இல்லாம நாங்க ப்ராஜெக்டை எப்படி கம்ப்ளீட் பண்றது? குட்டி சரியாதான் சொல்ற கட்டு பண்டி. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலன்னா ப்ராஜெக்டை எப்படி கம்ப்ளீட் பண்றது? அப்படின்னா சிங்கி கட்டு கிட்ட சொல்ல, முதல்ல என்கிட்ட சாரி கேட்க சொல்லு. என்னது சாரியா? நான் யாருக்கிட்டயும் சும்மா சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். அப்படி கட்டு பண்டி 2 பேரும் மூஞ்சி தூக்கிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி என்ன சொன்னாலும் அவங்க கேக்குற நிலைமையில இல்ல. அப்பதான் அம்மா ரூமுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இந்தாங்க பசங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. அட கட்டு பண்டி, உங்களுக்கு என்னாச்சு? சிங்கி அம்மாவை பார்த்து கண்ணு காட்டினா. அதுக்கப்புறம் அம்மாவை வெளியே கூட்டிட்டு போனா. வெளியே போய் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவ அம்மா கிட்ட சொன்னா. அம்மா, அவங்க 2 பேரும் பேசிக்கலன்னு வச்சுக்கோங்க. எங்க ப்ராஜெக்ட் ஒர்க் எங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. சிங்கி, அப்படின்னா இதுல நான் தான் ஏதாவது பண்ணணும் போல. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அம்மா சிங்கி கிட்ட அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கறத சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. கட்டு, வா, இன்னைக்கு நாம 2 பேரும் லூடோ விளையாடலாம். இந்த தடவை பண்டியோட இடத்துல நான் இருக்கேன். சிங்கி குட்டிய பார்த்து கண்ணடிச்சு அவளுக்கு புரிய வச்சா, இது அவளும் அம்மாவும் போட்ட பிளான். என்ன ஓகேமா, நம்ம எல்லாரும் விளையாடலாம். ஆனா நான் ரெட் எடுத்துக்கிறேன். அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா லூடோ ஆட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தடவை கட்டு ஜெயிக்கிற மாதிரி இருந்தான். அப்ப அம்மா கட்டு கிட்ட சொன்னாங்க, என்ன கட்டு இது? எதுக்கு நீ சீட்டிங் பண்ற? அம்மா, நான் எப்ப சீட்டிங் பண்ண? கட்டு, இப்ப நீ சீட்டிங் பண்ணி தானே 6 போட வச்ச? இல்லம்மா, நான் சீட்டிங் பண்ணல. அம்மா சரியாதான் சொல்றாங்க கட்டு, நீ சீட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. கட்டு, சீட்டிங் பண்ணாத. அட, ஆனா நான் எதுலயும் சீட்டிங் பண்ணல. அப்படியா? அப்ப அடிக்கடி உனக்கு 6 எப்படி விழுந்துகிட்டு இருக்க? இது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு 6 கூட விழவே இல்ல. நீ வேற கேம்ல ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. பண்டியும் இதே மாதிரி நிறைய 6 போட்டுட்டு இருந்தப்போ நீ அவனை பார்த்து இப்படிதானே சொன்ன, சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அப்போ நான் மட்டும் ஏன் அப்படி சொல்லக்கூடாது? சொல்லு. அம்மா அப்படி சொன்னதை கேட்டு கட்டுவுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுதுமா. சாரி பண்டி, நான் தோக்க போறேன்ல, அதனால அந்த கோவத்துல உன்னை ஏதேதோ சொல்லி திட்டிட்டேன். இது ஜஸ்ட் கேம். இதுல 6 விழுறது ஜஸ்ட் லக்கி தான். பரவாயில்ல கட்டு, நானும் உன்னை ஏதேதோ சொல்லி திட்டிட்டேன்ல. ஆனா நீ உன் தப்ப புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே நாம 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இந்த மாதிரி சண்டைலாம் வரத்தா செய்யும். கட்டு, நீ செஞ்ச தப்ப நீ ஒத்துக்கிட்டல. மறுபடியும் நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க. முதல்ல போய் உங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேமா? ஓகே ஆண்டி. அப்படி பண்டி கட்டு கட்டி பிடிச்சாங்க. மறுபடியும் அவங்க நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சயின்ஸ் ப்ராஜெக்டையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. புது பக்கத்து வீட்டுக்காரங்க 2 நாளா கட்டு சிங்கி அவங்க பாட்டி வீட்ல இருந்தாங்க. அவங்களுக்கு 2 நாள் ஸ்கூல் லீவ் இருந்தது. 2 நாளைக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. கட்டு சிங்கி அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து வீட்டுக்கு வர்றதுக்காக ட்ரெயின்ல உட்கார்ந்திருப்பாங்க. அம்மா, பாட்டி வீட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்ல? மறுபடியும் நம்ம சீக்கிரம் வந்துடலாம். ஆஹா, கண்டிப்பா கட்டு. அப்பா கட்டு பாக்குறான். அவங்களுக்கு எதிர்ல ஒரு சின்ன பையன் அப்பா கூட உட்கார்ந்து இருப்பான். அவன் வீல் சேர்ல உட்கார்ந்து இருப்பான். கட்டு சிங்கி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஹாய், உன் பேரு என்ன? என் பேரு மோன்டி. அப்படியா? நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் என் அப்பா கூட மும்பைக்கு போயிட்டு இருக்கேன், புது வீடு பாக்குறதுக்காக. ஏன்னா அப்பாக்கு அங்க டிரான்ஸ்பர் ஆக போகுது. அப்படியா மோன்டி? ரொம்பவே நல்ல விஷயம். தெரியுமா, நாங்க அங்கதான் இருக்கோம். எங்களுக்கு லீவ் கிடைச்சதால பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். மான்டி கட்டு சிங்கி ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ரொம்பவே நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. மான்டி, உங்க அப்பாக்கு ஒரு வேளை மும்பைக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா அப்பா உனக்கு கூட புது ஸ்கூல்ல தான் அட்மிட் பண்ணுவாங்கல்ல? அதை கேட்டு மோன்டி ரொம்பவே சோகமாயிடுறாரு.
என்னாச்சு மோண்டி? கட்டு சொன்னதை கேட்டு நீ ஏன் ஒரு மாதிரி கவலையாயிட்ட? உண்மை என்னன்னா கட்டு சிங்கி, என்ன அட்மிஷன் பண்ண போற அந்த ஸ்கூல்ல மேக்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணுமாமா, அப்பதான் அட்மிஷன் கிடைக்குமா. ஆனா நான் மேக்ஸ்ல ரொம்பவே வீக், அதனால ரொம்ப பயமா இருக்கு. அட அதுக்காக எதுக்காக பயப்படுற மோண்டி? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? புன்டூன் கிட்ஸ் வெப்சைட்ல நிறையவே டாய்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த டாய்ஸ்ல விளையாடிட்டே நம்ம நிறையவே மேத்ஸ் கத்துக்கலாம். அப்படியா கட்டு? அப்பனா கண்டிப்பா நான் அந்த வெப்சைட்ட பாக்குறேன். பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களோட டிராவல் கூட முடிஞ்சிடுது. கட்டு சிங்கி அப்பா அம்மாவோட சேர்ந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கிடுறாங்க. அப்புறம் கூடவே மோண்டு கூட அவங்க அப்பா கூட இறங்கிடுறாரு. கட்டு சிங்கி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் மோண்டு பத்தி யோசனையா இருந்தது. கட்டு, மோண்டோட அப்பா கிட்ட நம்ம போன் நம்பராவது வாங்கி இருக்கணும். ஆனா நம்ம அந்த விஷயத்தையே மறந்துட்டோமே. ஆமா, எனக்கு மோண்டு ஞாபகமாவே இருக்கு. இதுக்கப்புறம் அவனை மீட் பண்ண முடியுமா இல்லையானே தெரியாது. அவன் ரொம்ப ஸ்வீட் இல்ல? கட்டு, அப்பா அவங்க அம்மா அங்க வராங்க. கட்டு சிங்கி, நாளையில இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும் ஞாபகம் இருக்குல்ல? அதனால தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பேக் எல்லாம் செட் பண்ணிடுங்க, சரியா? ஓகே மம்மி. கட்டு சிங்கி பேக்ல புக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. இப்படியே 1 மாசம் கடந்து போகுது. ஸ்கூல்ல பிஸியா இருக்கிறதால கட்டு சிங்கி மோண்டுவ பத்தி மறந்துடுறாங்க. ஒரு நாள் கட்டு சிங்கி வீட்ல உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அவங்க அப்பா வராரு. கட்டு சிங்கி, உங்களுக்கு தெரியுமா நம்ம பக்கத்து வீட்டுக்கு நைபர் வந்திருக்காங்க. அட ஆமாங்க, நான் கூட மத்தியானம் பார்த்தனே. அவங்க எல்லா பொருளும் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் வந்திருக்காங்கன்னு தான் தெரியல. நம்ம போய் அவங்கள மீட் பண்ணி ஆகணும். ஆமம்மி, நானும் சிங்கிய கூட உங்க கூட வரோம், சரியா? ஆஹா, கண்டிப்பா. அப்ப கட்டு சிங்கியோட டோர் பெல் யாரோ அடிக்கிறாங்க. அவங்க புது பக்கத்து வீட்டுக்காரங்க உள்ள வராங்க. அது வேற யாரும் இல்ல, அது மோண்டு. அவங்க அப்பா அம்மா கூட. மோண்டி மற்றும் கட்டு சிங்கி ஒருத்தரை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. மோண்டி, நீயா? கட்டு சிங்கி, நீங்களா? இது என்ன உங்களோட வீடா? ஆமா மோண்டி, ஆனா நீ எப்படி இங்க வந்த? கட்டு சிங்கி, நான் தான் உங்களோட புது பக்கத்து வீட்டுக்காரன். இவங்க 2 பேரும் என் அப்பா அம்மா. இதுக்கு மேல நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க போறோம். அடவா, ரொம்ப நல்லதா போச்சு. இல்ல கட்டு சிங்கி, உங்க நண்பனை பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அவங்க பக்கத்து வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஆமா, செமையா இருக்கு. இதுக்கு மேல ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. ஆமா ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா விளையாடலாம், அதுக்கப்புறம் பேசலாம். ரொம்ப நல்லதா போச்சு. உங்க பசங்க என் பையனோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இல்லனா மோண்டி பத்தி நாம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். போன ஸ்கூல்ல கூட மோண்டிக்கு நண்பர்களே இருக்கல. அவ எப்பவுமே தனியாவே இருப்பான். கட்டு சிங்கி, நான் உங்களை டின்னருக்கு கூப்பிடுவே வரணும். கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் வருவீங்கல்ல? ஆஹா, கண்டிப்பா நாங்க வருவோம், சரியா? மோண்டி அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கட்டு சிங்கி டின்னருக்கு போகிறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடா இருப்பாங்க. மம்மி, நாங்க மோண்டுக்கு ஏதாவது கிஃப்ட் கொண்டு போகணும் இல்லையா? அவங்க நாளைக்கு டின்னருக்கு எங்களை கூப்பிட்டிருக்காங்க. கட்டு சரியா தான் சொல்றா மம்மி. ஆமா ஆமா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. ஆனா நம்ம என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போறது மோண்டிக்கு? கட்டு ஞாபகம் இருக்கா? மோண்டு சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு மேக்ஸ் ரொம்பவே கஷ்டம்னு சொல்லி. நம்ம புன்டூன் கிட்ஸ் வெப்சைட்ல இருந்து மேக்னெட்டிக் மேக்ஸ் ஆக்டிவிட்டி கேம் அவனுக்காக நம்ம ஆர்டர் பண்ணலாம்ல. அத ஹெல்ப்பால அவன் ரொம்ப ஈஸியா மேக்ஸ் எக்ஸாமுக்கு அவன் நல்லா படிக்கலாம். ஆஹா, அப்படியே பண்ணலாம். செம்மையான ஐடியா சிங்கி. அப்புறம் புன்டூன் கிட்ஸ் வெப்சைட்ல மேக்னெட்டிக் ரேசிங் கார் இருக்குல்ல, அது கூட நம்ம அவனுக்கு ஆர்டர் பண்ணலாமா? அது கண்டிப்பா அவனுக்கு நல்லாவே பிடிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கட்டு சிங்கி அவங்க அம்மாவோட ஹெல்ப்பால ரேசிங் கார்ஸ் மற்றும் மேக்னெட்டிக் மேத்ஸ் கிஃப்ட ஆர்டர் பண்றாங்க. அப்புறம் டின்னருக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. கட்டு சிங்கி அந்த கிஃப்ட்ஸ நல்ல கிஃப்ட் ராப் பண்ணி கொண்டு போறாங்க. டின்னருக்கு அப்புறம் கட்டு மோண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறாரு. மோண்டு, இங்க பாத்தியா, உனக்காக நாங்க 2 பேரும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாவ் கட்டு, இது என்ன? இத நீயே ஓபன் பண்ணி பார்க்கலாம்ல. கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். மோண்டி அத ஓபன் பண்ணி பார்க்கறான். ரேசிங் கார் மற்றும் மேஜிக்கல் மேத்ஸ் கேம் பார்த்து மோண்டி எக்ஸைட் ஆயிடுறான். வாவ், இது பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த மேக்ஸ் கேம், இதோட ஹெல்ப்பால நானு ரொம்பவே நல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன். உங்க 2 பேருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு இது தேவைப்படுதுன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி.
வெல்கம் மோண்டி. ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தேவைப்படும்னு நல்லா ஞாபகம் இருக்கும். ஆமா கட்டு சிங்கி. அதுக்கப்புறம் இந்த ரேசிங் கார் கேம்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து இத விளையாடலாம். கட்டு சிங்கி மற்றும் மாண்டி சேர்ந்து சூப்பரா விளையாடுறாங்க. அப்புறம் அவங்க புது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அவங்க ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. கட்டுவோட நியூ ஸ்போர்ட்ஸ் ஷூஸ். சிங்கி அம்மா கூட வீட்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. கட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்க போயிருந்தான். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அம்மா, கட்டு எப்ப வருவா? எனக்கு அவனுடைய புது ஷூஸ பார்க்கணும் போல இருக்கு. வந்துகிட்டு தான் இருப்பாங்க சிங்கி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள அப்பாவும் கட்டுவும் வந்துட்டாங்க. கட்டு நீ வந்துட்டியா? உனக்கு தெரியுமா எவ்வளவு நேரமா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு? அம்மா அம்மா பாருங்க சிங்கி, என்னோட புது ஷூவை பாருங்க. உனக்கு தெரியுமா சிங்கி, இது ரொம்ப ஸ்பெஷலான ஷூ. இது வெயில்ல கலர் கூட சேஞ்ச் ஆகும். ஆமா கட்டு, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு கட்டு மார்க்கெட்ல 2 மணி நேரம் அலைஞ்சு தனக்கு பிடிச்ச ஷூவை சூஸ் பண்ணிருக்கா. அதனாலதான் இவ்வளவு அழகான ஷூவை செலக்ட் பண்ணிருக்கான். ஓகே கட்டு, அதை நீ பத்திரமா எடுத்து வை, இல்லனா அது அழுக்காயிடும். இல்லம்மா, இதை எப்பவுமே நான் அழுக்காக விட மாட்டேன். இத பார்த்து பார்த்து வச்சுப்பேன், தினமும் சுத்தம் செய்வேன். வெரி குட். அதுக்கப்புறம் கட்டு அவனுடைய ஷூவை ஒரு பேப்பரை வச்சு கவர் பண்ணி அதுக்கப்புறமா ஷூ ரேக்ல மேல வச்சுட்டான். பாத்தீங்களாம்மா, இப்ப என்னுடைய ஷூ கண்டிப்பா அழுக்காகாது. கட்டு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் கட்டு அவனுடைய ரூமுக்குள்ள போயிட்டான். சிங்கிக்கு விளையாடணும் போல இருந்துச்சு. அம்மா, என் ஷூ எங்க இருக்கு? எனக்கு விளையாட போகணும். சிங்கி, நான் இன்னைக்குதான் உன்னுடைய ஷூவை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு பண்ணு, நீ கட்டுவோட ஷூவை போட்டுக்கிட்டு போ. ஓகேம்மா. ஆனா கட்டு எதுவும் சொல்லிட மாட்டால? அட இல்ல சிங்கி, கட்டு எதுவும் சொல்ல மாட்டா. நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி, பொருட்களை ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிங்கி விளையாடுறதுக்கு போயிட்டா. கொஞ்ச நேரத்துல கட்டு ஷூ ரேக்ல பார்த்தப்போ அவனுடைய ஷூ அங்க இருக்கல. அம்மா அம்மா, என்னோட ஷூ எங்க போச்சு? நான் என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கொண்டு போய் காட்டணும். அதுவா, அத சிங்கி போட்டுட்டு போயிருக்கா. இப்போ வந்துடுவா கட்டு. ஆனா ஏமா? ஏன் அப்படி கேக்குற கட்டு? உன்னுடைய தங்கச்சிக்கு உன்னுடைய திங்ஸையும் ஷேர் பண்ணணும்ல. அப்பதான் சிங்கி அங்க வந்தா. சிங்கி சிங்கி, என் ஷூ கொடு, நான் ஷூவை ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துட்டு போய் காட்டணும். இந்த கட்டு. அட கடவுளே, என்ன இது? என்னாச்சு கட்டு? ஷூ அழுக்கா இருக்கா? அழுக்கா இல்லம்மா, இது கிழிஞ்சு போயிருக்கு. பாருங்க சிங்கி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. இந்த ஷூல ஒரு ஹோல் இருக்கு. அட, இது எப்படி ஆச்சு? அது வந்துமா, விளையாடும் போது இப்படி ஆயிட்டு இருக்கும் போல. சாரி கட்டு, சாரிமா. சிங்கி கட்டு கிட்ட சாரி கேட்டா. ஆனா கட்டுவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவன் அழுதுகிட்டே அவனுடைய ரூமுக்குள்ள போயிட்டான். கட்டு நில்லுப்பா, எங்க போற? அப்படி பண்ண கூடாதுப்பா. அம்மா, கட்டு என்கிட்ட கோச்சுக்கிட்டான் போல. எனக்கு இது சுத்தமா பிடிக்கலம்மா. அப்ப அம்மா கவனிச்சாங்க. சிங்கியும் அழுதுகிட்டு இருந்தா. அவளை சமாதானப்படுத்தினாங்க. கவலைப்படாத சிங்கி, இது எல்லாமே சரியாயிடும். நான் கட்டுவை சமாதானப்படுத்துறேன். நீ போய் உன்னுடைய ஹோம்ஒர்க்க பண்ணு. சிங்கி ரொம்ப கவலையா அங்கிருந்து போனா. அவளுடைய ஹோம்ஒர்க்க செய்ய ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல அப்பா வீட்டுக்கு வந்தாரு. சிங்கி அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அப்பா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. கட்டுவோட ஷூவை சரி பண்ண முடியாதா? அது முழுசாவே பாழாயிடுச்சா? அட இல்ல சிங்கி, அப்படியெல்லாம் இல்ல. வா, போய் நாம ஷூவை சரி பண்ணிட்டு வரலாவா? அது கேட்டு சிங்கி உடனே சந்தோஷப்பட்டா. அவ உடனே அவங்க அப்பா கூட கிளம்புறதுக்கு ரெடியானா. அப்பா சீக்கிரம் வாங்க, நாம சீக்கிரமா போய் இந்த ஷூவை எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கட்டு ரொம்ப நேரமா கோவமா இருக்கான். எனக்கு அவன் அப்படி பார்க்க சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறமா அப்பாவும் சிங்கியும் ஷூவை எடுத்துக்கிட்டு கடைக்கு போயிட்டாங்க. அம்மா கொஞ்ச நேரத்துல கட்டுவோட ரூமுக்கு வந்தாங்க. கட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தான். கட்டு, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி கோவமா உட்காந்துக்கிட்டு இருப்ப? எழுந்திரி, வந்து ஏதாவது சாப்பிடு. நான் உனக்காக சாண்ட்விச் பண்ணி வச்சிருக்கேன். இல்லம்மா, எனக்கு சாப்பிட எதுவும் வேணாம். சிங்கி அப்படி பண்ணா. நான் அந்த ஷூவை ஒரு தடவை கூட போடல, அதுக்குள்ளேயே அதை இப்படி பண்ணிட்டாளே. அப்படி சொல்லி கட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்ப அம்மா அவனை சமாதானப்படுத்தினாங்க. எதுக்கு அழற கட்டு? அப்பாவும் சிங்கி போயிருக்காங்கல்ல அந்த ஷூவை சரி பண்றதுக்கு. இல்லம்மா, ஷூ பழைய மாதிரி மாறாது, எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா கட்டுவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க.
அதுக்குள்ள அப்பா சிங்கி 2 பேரும் ரூமுக்கு வந்தாங்க. அளவுறத நிறுத்து கட்டு. பாரு, ஓ ஷூ முழுமையா சரியாயிடுச்சு. என்னது, உண்மையாவா? ஆமா, வா வந்து பாரு. கட்டு அவனுடைய ஷூவை பார்த்து உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டான். வாவ், இது அப்ப இருந்ததை விட இப்ப அழகா இருக்குப்பா. ஆமா கட்டு, நாங்க காப்லர்ஸ் கிட்ட சொல்லி எங்க ஹோல் இருந்துச்சோ அங்க ஜி எம்ப்ராய்டிங் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ உன்னோட ஷூல உன் பேரோட முதல் லெட்டர் கூட இருக்கும். அட, உண்மையிலேயே இது இருந்ததை விட இப்ப அழகா இருக்கு. இப்ப நீ சந்தோஷமா இருக்கே கட்டு? ஆமா, உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்ப கட்டு, நீ என்ன மன்னிச்சிட்டல்ல? ஹாஜிக்கு மன்னிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கட்டு அவனுடைய புது ஷூவை போட்டுக்கிட்டான். அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த ஷூ காட்டிட்டு வரட்டுமா? ஓகே கட்டு, ஆனா முதல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா, முதல்ல போய் என் ஷூவை காட்டிட்டு வரேன். என்னால இனிமே பொறுமையா இருக்க முடியாது. இந்த ஜி லெட்டர் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. சரி சரி, ஓகே கட்டு, சீக்கிரமா வந்துடு. நானும் உன் கூட வரேன் கட்டு. அதுக்கப்புறமா கட்டு அவனுடைய புது ஸ்போர்ட்ஸ் ஷூவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் காட்டினான். எல்லாருக்குமே கட்டுவோட புது ஷூ ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுலயும் அதுல இருக்கிற ஜி லெட்டர் இன்னும் பிடிச்சு போச்சு. ஐபிஎல். கட்டு சிங்கி டிராயிங் ரூம்ல உட்கார்ந்து அவங்க அப்பா வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா இன்னைக்கு ஐபிஎல் டிக்கெட் வாங்கிட்டு வர போறாரு. அட கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? மம்மி, எங்களால வெயிட்டே பண்ண முடியல. அப்பா எப்ப வர போறாரு? அட, அப்பா வந்துகிட்டு தான் இருப்பாரு. அதுக்குள்ள நீங்க வந்து டின்னர் டேபிள் மேல உட்காருங்க, நான் உங்களுக்கு டின்னர் பரிமாறுறேன். கட்டு சிங்கி போலான்னு எந்திரிக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க அப்பா வராரு. பாருங்க குழந்தைங்களா, நான் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு சாயங்காலம் ஐபிஎல் பார்க்க போறோம். வாவ், வாட்டி நாம ஸ்டேடியம்க்கு போய் பார்க்க போற மேட்சா இருக்க போகுது. நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன் பாப்பா. நாளைக்கு எப்பதான் வர போகுதுன்னு வெயிட் பண்றேன். நீங்க இன்னைக்கு சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா அப்பதான் வரும். சரி வாங்க அம்மா, எங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு பரிமாறுங்க. நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுறோம். அப்பதான் நாளைக்கு சீக்கிரமா வந்துட்டோம். அப்பா அம்மா சிங்கி சொன்னதை கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு அவங்க எல்லாரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் சாயந்தரம் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் இருந்தது. கட்டு சிங்கி முகத்து மேல ட்ரை கலர் பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா முகத்து மேல கூட பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. டைம்க்கு அவங்க ஸ்டேடியம்க்கு போயிடுறாங்க. அவங்க அப்பா கார் பார்க் பண்றதுக்காக போகிறாரு. அப்பா அப்பா, சீக்கிரம் வாங்கப்பா, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட போகுது. அட கட்டு, நம்ம டைமை விட 5 நிமிஷம் சீக்கிரமே வந்துட்டோம்டா. நீ அதை பத்தி யோசிக்காத, நமக்கு லேட் ஆகாது. அப்புறம் அவங்க அப்பா வண்டிய பார்க் பண்றாரு. அப்புறம் 4 பேரும் ஸ்டேடியமோட மெயின் கேட் பக்கமா போறாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய ஸ்டால் போட்டு இருந்தாங்க. அங்க மும்பை டீம்ஸோட ஃப்ரீ டி-ஷர்ட்ஸ் கிடைச்சிட்டு இருந்தது. வா, எங்க டீமை சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ டி-ஷர்ட் கொடுக்கறாங்க. வாங்க, நாமளும் போய் வாங்கலாம். அப்பா, நாம கூட நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. அப்புறம் அப்பா போய் எல்லாருக்கும் ஒரு டி-ஷர்ட்டை வாங்கிட்டு வராரு. அதே நேரத்துல அங்க இருந்த ஒரு வாலண்டியர் அப்பா கிட்ட சொல்றாங்க, சார், எங்களோட எல்லா ஜூனியர் சப்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்கிறதுக்கு ஸ்பெஷலான ஒரு கேப் இருக்கு. அட வாவ், இது நிஜமாலே ஒரு செமையான விஷயம். அப்புறம் கட்டு சிங்கி அவங்களோட டி-ஷர்ட் மற்றும் கேப் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே உள்ள போய் அவங்களோட சீட்ல உட்காந்துக்கிறாங்க. ஸ்டேடியம்ல அவ்வளவு ஜனங்களை பார்த்து கட்டு சிங்கி ஆச்சரியப்படுறாங்க. வாவ் சிங்கி, ஒரு வாட்டி ஸ்டேடியம்ல பாரு, எவ்வளவு பெரிய ஸ்டேடியம் இது. அதுக்கப்புறம் எவ்வளவு ஜனங்க இருக்காங்க பாத்தியா? அட அங்க பாரு கட்டு, கிரவுண்ட்ல எல்லா கிரிக்கெட்டர்ஸும் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க இங்க இருந்து எவ்வளவு குட்டி குட்டியா தெரியுறாங்க பாரு. கட்டு சிங்கி அப்ப நோட்டீஸ் பண்றாங்க. அவங்க டீம் கிரிக்கெட்டர்ஸ் கிரவுண்டுக்குள்ள என்டர் பண்ண உடனேயே எல்லாருமே அவங்கள சியர் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட்டு சிங்கி கூட அவங்க கூட சேர்ந்து சியர் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹிப் ஹிப் ஹூரே, ஹிப் ஹிப் ஹூரே. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நம்ம டீம் தான் இன்னைக்கு ஜெயிக்க போகுது. ஆமா ஆமா, அங்க பாரு, டாஸ் போட போறாங்க போல இருக்கு கட்டு. ஆமா ஆமா, இப்ப டாஸ் பண்றாங்க. டாஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்டேடியம்ல எல்லாருமே ரொம்ப குவைட்டா இருக்காங்க. கட்டு சிங்கி கூட ஃபோக்கஸ்டா கிரவுண்ட பாத்துக்கிட்டே இருப்பாங்க. மொத்த ஸ்டேடியமும் அமைதியா இருக்கு. கட்டு சிங்கி கூட எவ்வளவு ஃபோக்கஸா பாக்குறாங்க பாரு. சரியா சொன்னீங்கங்க. டாஸ் போடுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் டாஸ்ல ஜெயிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே ஸ்டேடியம்ல சியர் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டீம் டாஸ் ஜெயிச்சிட்டாங்க. அடங்க பாரு, நம்ம டீம் தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண போகுது.
ஆமா கட்டு. கட்டு சிங்கி அங்க நடக்கிற மேட்ச ரொம்ப ஃபோக்கஸ்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நடுநடுவுல எல்லாரோட சேர்ந்து அவங்க கூட சியர் அப் பண்றாங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே அப்பாவும் அம்மாவும் கட்டு சிங்கி கிட்ட சொல்றாங்க, கட்டு சிங்கி, நீங்க ஸ்டேடியம்ல வந்து பாக்குற மேட்ச் இது. எதுக்கு நாம ஒரு போட்டோ எடுத்துக்க கூடாது? ஆமா பசங்களா, இந்த போட்டோ ஒரு மெமரி மாதிரி எப்பவுமே நம்ம கூடவே இருக்க போகுது. கண்டிப்பா மாமா. குழந்தைங்களா, எல்லாரும் கேமராவை பாருங்க. எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கலாம். ஸ்டேடியம் வரும், நாமளும் வருவோம். எல்லாரும் சீஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அப்பாவும் ஒரு போட்டோவை கிளிக் பண்றாரு. போட்டோஸ் ரொம்பவே அழகா இருந்தது. சிங்கிக்கு அதே நேரத்துல பசி வேற எடுக்குது. மம்மி, எனக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா மம்மி, எனக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்குது. பசங்களா, ஸ்நாக்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். அரே அங்க பாரு, வந்துருச்சு. அடாட நில்லுங்க, நான் இப்போ போய் ஸ்நாக் வாங்கிட்டு வரேன். அப்புறம் எல்லாருமே சாப்பிடலாம். அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராரு. கட்டு சிங்கி அதுக்கப்புறம் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா மேட்ச் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தது. கட்டு சிங்கியோட டீம் 5 பால்ல 9 ரன் எடுக்க வேண்டியதா இருந்தது. என்ன நடக்க போகுதுன்னு புரியவே இல்ல. இப்ப நம்மளுக்கு சிக்ஸர்ஸ் அடிச்சாலே போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம ஜெயிக்கணும். ஸ்டேடியம் முழுவதும் குவைட்டா இருக்காங்க. அப்ப அதே நேரத்துல பிளேயர்ஸ் 2 வாட்டி சிக்ஸர் அடிக்கிறாங்க. அப்ப அதோட கட்டு சிங்கியோட டீம் ஜெயிக்குது. அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க டீம் ஜெயிச்சிடுச்சு. மேட்ச பார்த்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த நாள் அவங்களுக்கு ஒரு மெமரபிளான ஒரு நாள். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் மறுநாள் கட்டு சிங்கி ஸ்கூலுக்கு போன பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஸ்டேடியம் பத்தி மேட்ச பத்தி நிறைய கதைங்க சொல்றாங்க. கட்டுவோட ஹீரோத்தனமும் வில்லத்தனமும். இந்த உலகத்துல எல்லா விதமான ஆட்களும் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஒரு பொறுப்பானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லவங்க பக்கத்துல தான் நிப்பாங்க. அதே மாதிரி வில்லத்தனத்துக்கு எதிர்த்தும் போராடுவாங்க. யார் ஒருத்தங்க கெட்டதை எதிர்த்து கேள்வி கேக்குறாங்களோ அவங்கதான் எதிர்காலத்தோட நன்மைக்கு தகுந்தவங்களா இருப்பாங்க. குளிர்காலம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வெயில் காலமும் ஆரம்பம் ஆயிடுச்சு. ஸ்கூல் பெல் அடிச்ச உடனேயே பசங்க எல்லாரும் கிளாஸ் ரூம்ல இருந்து வேக வேகமா அவங்க வீட்டுக்காக வெளியில வந்தாங்க. கட்டு சிங்கி 2 பேருமே அவங்க ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கிட்டு சைக்கிள் ஸ்டாண்ட் கிட்ட போனாங்க. இன்னைக்கு ஹிஸ்டரி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? டீச்சர் நமக்கு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பத்தி நல்லாவே கத்து கொடுத்தாங்க. அட ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல்ல? டீச்சர் சொன்னாங்கல்ல, நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய பயத்தை விட்டுட்டு பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து எப்படி போரிட்டாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சத்தம் போட்டு பிரிட்டிஷ்காரங்களை நம்ம நாட்டை விட்டே விரட்டி அனுப்புனாங்க. உண்மையிலேயே அவங்க எல்லாரும் எவ்வளவு தைரியசாலிங்க இல்லையா? ஆமா, ஒற்றுமை தானே பெரிய பலமா இருக்கும். அப்படி அவங்க 2 பேரும் சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போனப்போ அங்க நடக்கிற ஒரு காட்சியை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு பெரிய பையன் இன்னொரு சின்ன பையனை தள்ளி விட்டுட்டான். அட, அது டோனி தானே? அவன் பாரு, அர்ஜுனை எப்படி தள்ளி விட்டுட்டான்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே அவன் இந்த ஸ்கூலுக்கு வந்தான். ஆமா, இந்த டோனி வந்ததுல இருந்தே ரொம்பவே எல்லாரையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். டோனி கட்டுவை விட 2 வயசு பெரியவன். ஆனா 2 வருஷம் ஃபெயில் ஆகி இப்போ கட்டு கூட சேர்ந்துதான் அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான். 2 வருஷம் பெரியவங்கிறதுனால மத்த பசங்களை விட இவன் ஹைட் வெயிட் அதிகமா தான் இருந்தான். அப்புறம் அவனுடைய நண்பர்கள் கூட அவங்களுடைய சீனியரா தான் இருந்தாங்க. அந்த தைரியத்துல அவன் கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா பசங்க கிட்டயும் வம்பெழுப்பான். சின்ன சின்ன விஷயத்துக்கும் எல்லா பசங்களை பிடிச்சி கத்துறது, அவங்கள திட்டுறது, இதுதான் தினமும் அவன் செய்யற வேலை. கட்டு சிங்கி இன்னும் பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. டோனி அர்ஜுனை பிடிச்சி கத்திக்கிட்டே தான் இருந்தான். பாவம் அர்ஜுன் கீழே விழுந்துருந்தான். அதே மாதிரி அவனுடைய ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அர்ஜுன் அவனுடைய பேக்கை எடுக்கலான்னு பார்க்கும்போது டோனி அந்த பேக்கை தூக்கி அவன்கிட்ட இருந்து புடுங்கி தூரமா எரிஞ்சிட்டான். சிங்கி, நான் போய் அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ அதுக்குள்ள நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்துடு. ஆனா நீ டோனி கூட தனியா எப்படி போராடுவ? எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடுறது ஒரு சொல்யூஷன் ஆகாது. என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டு டோனிய பார்க்க போனா, இந்த பக்கம் சிங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்காக போயிட்டா. பக்கத்துல போய் கட்டு பார்த்தா டோனி இன்னும் அர்ஜுனை கத்திக்கிட்டே தான் இருந்தான். நான் தான் உன்கிட்ட சொன்னல, தினமும் இந்த ஸ்டாண்ட்ல நான் மட்டும்தான் சைக்கிள் நிப்பாட்டுவேன்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உன்னுடைய சைக்கிளை நிப்பாட்டுவ?
ஆனா ரூல் புக்ல அப்படி எதுவும் எழுதி வைக்கலையே. அது கேட்டு டோனி ரொம்ப கோவம் வந்து அர்ஜுனை பார்த்து இப்படி சொன்னான். எங்க உன்னோட ரூல் புக்க கொஞ்சம் காட்டு. அப்ப உடனே கட்டு நடுவுல வந்து டோனி கிட்ட சொன்னா, டோனி, நான் ரொம்ப நேரமா உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னையா? என்ன எதுக்காக நீ தேடிக்கிட்டு இருந்த? அது அது வந்து டீச்சர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, கிளாஸ்ல ரொம்பவே பாப்புலரான 3 ஸ்டூடெண்ட்ஸோட பேர் வேணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு ரொம்ப பாப்புலரா இருக்காங்களோ அவங்க தான் கிளாஸ் மானிட்டரா ஆக போறாங்கன்னு. உன்னை விட பாப்புலர் ஆனவங்க வேற யாரும் இல்ல. என்ன சொல்ற நீ? நான் 2 தடவை ஃபெயில் ஆயிருக்கேன். அப்புறம் எப்படி டீச்சர் என்ன கிளாஸ் மானிட்டரா ஆக்குவாங்க? அப்ப புரிய வைக்கிறேன், டீட்டெயிலா புரிய வைக்கிறேன். அப்படி சொல்லி கட்டு டோனி கூட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் சிங்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா. அவங்க எல்லாரும் தூரத்துல நின்னு டோனி அர்ஜுனை மிரட்டுறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு தடவை என் இடத்துல நீ வண்டியை நிப்பாட்டினா அப்புறம் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாது. போப்போ கிளம்பு. எனக்கு இப்போதைக்கு கிளாஸ் மானிட்டர் ஆகிறதுக்கான வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. பாவம் அர்ஜுன் அவனுடைய பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச தூரம் போகும்போது சிங்கியும் ஃப்ரெண்ட்ஸும் இருந்ததை பார்த்தான். அர்ஜுன் ரொம்பவே பயந்து போயிருந்தான். அவன் அழவும் ஆரம்பிச்சான். சிங்கியும் ஃப்ரெண்ட்ஸும் அவனை சமாதானப்படுத்தினாங்க. ஆனா கட்டு டோனி மனசை சுத்தமா மாத்திட்டான். அடுத்து அவன் தான் கிளாஸோட மானிட்டர். அவன் தான் ஸ்கூல்லயே ரொம்ப பாப்புலரான பையன். பாத்தியா, இன்னும் கொஞ்ச நாள்லயே உன்னை நம்மளோட கிளாஸ் மானிட்டரா டீச்சரே சொல்லுவாங்க. அது கேட்டு டோனியும் கட்டுவும் கையை குலுக்கிட்டு டோனி அங்கிருந்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன உடனே கட்டு அவனுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அவனுடைய ஐடியாவை ஷேர் பண்ணான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கட்டுவோட ஐடியாவுக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரமும் ஆச்சு. கிளாஸ் டீச்சரும் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. பசங்களா, இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரி கிளாஸோட லாஸ்ட் சாப்டரை முடிக்க போறோம். ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? டீச்சர், என்ன கத்து கொடுத்தீங்கன்னா, அநியாயத்தை எதிர்த்து நம்ம எல்லாரும் குரல் கொடுக்கணும். எதிர்த்து நிக்கிறவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் சாதாரண மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா நின்னு அவனை எதிர்த்து பேசினா அவன் நிச்சயமா அடங்கி போயிடுவான். வாவ் கட்டு, சூப்பரா சொல்லிருக்க. மேம், நம்ம கிளாஸ் ரூம்லயும் அப்படிப்பட்ட பையன் இருக்கான். பாவம், அவனுக்கும் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அவன் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கான். ரொம்பவே பயந்து போயிருக்கான். ஆனா பாவம் பயத்துல இது வரைக்கும் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இல்ல. அப்படியா? யார் இது? அப்போ கட்டுவும் ஃப்ரெண்ட்ஸும் அர்ஜுனை பார்த்து கை காட்டினாங்க. டீச்சர் முன்னாடி போய் சொல்லு, டோனி உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறான் அப்படிங்கறதானு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால அர்ஜுனுக்கு தைரியமும் வந்துச்சு. அவன் டீச்சர் பக்கத்துல போய் எல்லாத்தையும் சொன்னான். டீச்சர் எல்லாத்தையும் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க டோனி கிட்ட கேட்டாங்க, டோனி, என்ன இதெல்லாம்? அவன் போய் சொல்றான் மேம், நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. அப்போ கட்டு கண்ணு காட்டின உடனே பண்டி ஹரி 2 பேரும் எழுந்திருச்சாங்க. போய் சொல்றது அர்ஜுன் இல்ல மேம், டோனி தான். நாங்க எங்க கண்ணால பார்த்தோம் மேம். சைக்கிள் ஸ்டாண்ட் கிட்ட டோனி அர்ஜுனை அடிச்சு அவனை பாவம் கீழே தள்ளிட்டான். அப்புறம் அவனுடைய வாட்டர் பாட்டில் ஸ்கூல் பேக்க தூக்கி போட்டுட்டான். அப்புறம் என்ன அடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இது மட்டும் இல்ல மேம், டோனி எல்லார்கிட்டயும் இப்படிதான் பண்றான். நீங்க மத்த ஜூனியர் பசங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட டோனி என்ன பண்றாங்கறத அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா இந்த டோனிய பார்த்து பயந்து போய் இது வரைக்கும் யாருமே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவே இல்ல மேம். இது எல்லாத்தையும் கேட்டதும் டீச்சருக்கு டோனி மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ தான் டோனி. இதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். உங்க பேரண்ட்ஸையும் வர சொல்ல போறோம். பிரின்சிபல் சாருக்கு இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவரு உன்னை இந்த ஸ்கூலை விட்டு கூட தூக்கலாம். டீச்சர் அப்படி சொன்னது கேட்டு டோனி ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சான். ஏற்கனவே 2 தடவை ஃபெயில் ஆனதுனால அவங்க அப்பா அவன் மேல ரொம்பவும் கோவத்துல இருந்தாரு. இப்ப மறுபடியும் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதானே நினைச்சு அவனே அழ ஆரம்பிச்சான். ஐம் சாரி டீச்சர், நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் டீச்சர். கிளாஸ் ரூம்ல இருக்கிற அத்தனை பேரும் டோனிய முதல் தடவை சாரி கேக்குறத பார்த்திருந்தாங்க. அவங்களால நம்பவே முடியல. இந்த டோனி தானா இத்தனை நாள் பசங்க எல்லாரையுமே ரொம்பவும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்ததுன்னு. சாரி கேட்கணும்னா முதல்ல அர்ஜுன் கிட்ட கேளு. அப்புறம் அவன் மட்டும் இல்ல, யாருக்கிட்ட எல்லாம் நீ தப்பா நடந்திருக்கிறியோ எல்லார்கிட்டயும் கேளு, புரியுதா? சாரி அர்ஜுன், என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் உன் கூட மட்டும் இல்ல, வேற யாரு கூடவுமே கெட்டதா நடந்துக்கவே மாட்டேன். ஓகே டோனி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நீ இந்த ஸ்கூல் விட்டு போய் உன்னுடைய ஃபியூச்சர் கெட்டு போறத நான் சுத்தமா விரும்பவே இல்லை. ஆனா நம்மளை விட பலவீனமானவங்கள கொடுமைப்படுத்துற அந்த வேலைய இத்தோட நிப்பாட்டிக்கோ. ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ அர்ஜுன். இன்னைக்கு ரொம்ப தைரியமா டோனி என்ன பண்றான் அப்படிங்கிற உண்மையை நீ என்கிட்ட சொன்னதுக்கு. அப்படி நீ பண்ணலன்னா டோனி அவனுடைய தப்ப ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டான். இன்னும் அதிகமா அவன் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருப்பான்.
இது எல்லாத்துக்கும் காரணம் கட்டு மட்டும்தான் மேம். அன்னைக்கு டோனி கிட்ட இருந்து கட்டு தான் என்ன காப்பாத்தினா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்ததும் கட்டு மட்டும்தான். வாவ் கட்டு, இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு? மேம், இத நீங்க தான் கத்து கொடுத்தீங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அநியாயத்தை பார்த்து நாம சும்மா இருக்க கூடாது, எப்பவுமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அநியாயத்தை எதிர்த்து போராடினா யாரா இருந்தாலும் தோத்துடுவாங்கன்னு. இதை எல்லாத்தையும் கேட்டு பசங்க எல்லாருமே கை தட்டினாங்க. கட்டு, அர்ஜுன் டீச்சரோட முகத்துல நல்ல சிரிப்பும் இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.